sannyas. Bhanu Maharaj வந்த போது அதே மாதிரி வந்த அப்புறம் ஷார்ட்லி ஆஃப்டர் பானு மகாராஜ் அப்ப சன்னியாசம் எடுத்துட்டு வந்தார். சன்னியாசம் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வியாச பூஜா வந்தது. நம்ம எப்பயும் பாக்குறது இல்ல தானே, அது அப்பயே ஆரம்பிச்சது. கங்கா பிரபு என்னென்னமோ ட்ரை பண்ணார், மகாராஜ் எப்படியாவது வெளில ஆயிடுச்சுன்னு வரணும்னு, நடக்கல. So that was also an interesting experience. அப்பலேந்து Bhanu Maharaj பத்தி I want to speak separately. I think நம்ம எல்லாரும் contribute பண்ணலாம். இதுக்கு மேல I don't want to speak on Bhanu Maharaj. I just want to fill in those elements which I seem to have had. இதை தவிர Arjun Nath, Ganga Prabhuவோட ஒரு very very important person who was there was Arjun Nath in those old days. Sorry, somebody had something to say. Arjun Nath Prabhu வந்து the kind of determination and dedication, அவர் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஹனுமார் மாதிரி. ரத யாத்திரால வந்து ஒரு மரம் வந்ததா வழியில, அந்த மரக்கலைய பிடிச்சி அப்படியே தொங்குவா மனுஷன். எப்படி என்ன சக்தியோ அது பகவான் கொடுத்துருக்கிறது. தன் உடம்பு தனக்கு ஏதாவது ஆயிடுமே ஒரு கவலை ஒண்ணும். இதெல்லாம் these people are great inspiration for us. இவெல்லாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ண பக்தியில நம்ம எப்படி இருக்கணும், பகவானுக்காக என்ன சேவை பண்ணணும் அப்படின்றது these people are very very inspiring for us. இதை தவிர அப்ப வந்து பனீஸ்வர் பிரபுன்னு இன்னொரு டிவோட்டி இருந்தார். he was the temple pujari at that time, and kind of dedication எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. புதுசா நம்ம அப்பதான் பக்தியில புதுசா வந்திருந்தோம். ஒரு நாள் அந்த ஸ்வீட் ரைஸ் இருக்கும் இல்லையா, மங்களாக்கு அப்புறம் அந்த ஸ்வீட் ரைஸ் வந்து அது ஒரு இட்ஸ் அ ஃபீஸ்ட் இன் இட் செல்ஃப். அந்த கையில அந்த தேஜ் பத்தா that was such a wonderful experience. ஒரு நாள் அதை எங்கேயோ கர்டன் கடையில் மாட்டின்னு இருக்கு, இல்லைன்னா கண்ணுக்கு பட்டா முடிச்சுடுவோமே. கர்டன் கடையில் மாட்டி யாரும் கையில அம்படல. கையில அம்படாத விஷயம் நெக்ஸ்ட் டே he realized it is there. வேற யாரும் அது was not ready to consume that. போனா டக்குன்னு எடுத்தார், அதுல இருந்து எடுத்து கையில போட்டுட்டார். இதெல்லாம் some early inspiration of devotees. இப்ப கூட I think Panishwar Prabhu is in Mayapur at this point in time. Madan Mohan Prabhu நாங்க வந்து கீர்த்தன் பண்ணுவார். one of the best kirtans, a fantastic cook. Madan Mohan Prabhu was a cook. So cooking பண்ணி முடிச்சிட்டு கிபஜய பாடுறதுக்கு வருவார் அங்க for the main aarti. Fantastic. And அதே டைட்டில் தான் we got to associate with we saw Dharapati Prabhu and family come in. அந்த டைட்டில் தான் we saw Vijay Govind Prabhu's mother Palika Mataji and Prabhu பேர் எனக்கு மறந்து போயிடுது. They were regularly coming in. I also had the good fortune of seeing 3 important people come in at that time, like 85 if I'm right. Sumitra Krishna Prabhu, Rukmiha Prabhu and Rohit Nath Prabhu, literally in very close succession or part of the same trip. The book table நம்ம the van book distribution van போயிட்டு வரும்போது தனம் வந்து தனமா எடுத்துன்னு வருது. பக்தாலும் அதோட சேர்ந்து தனமா வந்தா அந்த சமயத்துல. சுமித்ரா பிரபு, ஹரே கிருஷ்ணா, நைஸ் டு see Sumitra Prabhu there. Suddenly I saw his image. Hare Krishna. அப்போ அந்த டைம் ஃப்ரேம்ல நந்து பிரபு அந்த வேன் வந்து they used to call it புள்ள பிடிக்கிற வேன். And என்ன பிள்ளைங்க பிடிச்சாங்கப்பா. These were really great people and all of them did a wonderful work. எனக்கு ஞாபகம் இருக்கு சுமித்ரா பிரபு from a Sri Vaishnava background, young boy coming in. He's older than me. I'm saying young boy because I saw, it was very inspiring to see people like that who came in. So நான் என்ன பண்ணுவேன், என்னோட summer vacation I would go spend in the temple. இந்த மாதிரி டிவோட்டிஸ்லாம் இருக்காளே வாளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. Gaur Krishna was there at that time in that temple. அது தவிர we saw அப்பதான் வந்து the zonal Prabhu, Sumitra Prabhu, you have something to say? Sorry, சொல்லுங்க. I heard somebody say something. Hare Krishna. அப்ப வந்து இந்த zonal acharya system னு ஒன்னு இருந்தது that had been disbanded. So we saw a lot of devotees from Italy come in. And that was a fantastic contingent. அப்பதான் Kaunteya Prabhu visited for the first time. அப்ப வந்து சுமித்ரா பிரபு சொல்லுங்க.
I think he mentioned about Chandrahasya Prabhu. Yes, Dadu. What a lovable personality. Always there. ஒரு தடவை அவரை வந்து ஒரு வார்த்தை யார்கிட்ட கடிஞ்சு பேசி ஒண்ணு பார்த்ததே கிடையாது. He is such a peaceful, wonderful personality. அதே மாதிரி பிரபு இன்னொரு டிவோட்டி ஒருத்தர் இருந்தார், Tamil speaking devotee. He used to give a lot of classes, then he moved on. He'd always been single. He had been in the corporate world, but he used to do a lot of classes. I'm forgetting him. So one of the highlights in that time was I made my first trip to Mayapur with the devotees. And நம்ம டெம்பிள்ல இருந்து வந்து ஒரு எல்லா டிவோட்டீஸும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போறதுன்றது, அதுவும் மாயாப்பூர் மாதிரி ஒரு தாமோட விசிட் வந்து so impressionable. It leaves endless memories of what all happened. அப்பதான் ஆத்ம தத்துவ பிரபு எல்லாம் முதல்ல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் இருந்து பகவான் தேவ்ல ஆத்ம தத்துவ பிரபு எப்ப வந்தாலும் he would come and stay. If we had the good fortune, he would come and stay in our house. இது மட்டும் இல்ல, Bhagavatamrita Prabhu, he came straight. So நம்ம சென்னை டெம்பிளுக்கு கிரஹஸ்தா யாராவது வந்தா, we were an appropriate stop that they would stay with us. இவா மூலமா we got a lot of opportunity. So Kilpauk was the germination ground for us. Dvija Bajaj. பக்தியில வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னன்னா பிரசாதம். அந்த பிரசாதம் இந்த த்விஜா பிரபுன்றவர் வந்து போட்டா மாதிரி வேற எவனும் ஒரு ஆள் நான் வந்து மக்களுக்கு பிரசாதம் ஃபீட் பண்றாருன்றதை நான் பார்த்ததே கிடையாது. இன் மை லைஃப் ஐ ஹேவன்ட் சீன். நாங்கெல்லாம் வந்து துபாய்லாம் இருந்துட்டு வந்தோம், ஆனா கூட பீட்சா எல்லாம் சாப்பிட்ட ஆள் இல்லை. ஆனா முதல்ல பீட்சா, பாஸ்தா, அது ஃபுல் இட்டாலியன் டொமேட்டோ. ஐ கான்ட் and the first kirtans that you get introduced to, you get it was just a fantastic experience when it comes to Kilpauk. And the visit to Mayapur, as I mentioned, this is more or less what I wanted to cover from the Kilpauk days. We'll be happy if Sumitra Prabhu has something to say. Otherwise, we can come back to the. I want to recollect that you used to come with your father for Mangalarti, and your father used to teach us Bhagavad Gita shlokas. I still remember, I memorized many of the shlokas. And when Arjuna was there, we used to have the Dvija Prabhupada donated van. We used to come and do Food for Life in your house in Gilnagar, 3rd Street. And Srivas Pandit, Ajita Avatar, Bharadwaj, Rasa Sindhu, Parandam Prabhu, the elderly person giving class, Maitri Muni, Parandam, yes, Parandam Prabhu. So, the one other thing is, with all these devotees coming in, ஒரு தடவை எதிர் வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான் வீட்டுக்கு வந்து, இது என்ன, வாட் ஆர் யூ டூயிங் இங்கிலீஷ் அவர் பயங்கரமா பேசுவார். அவர் போய் கரெக்டா அர்ஜுன் நாத்தை செலக்ட் பண்ணார் பம்பு பேசுறதுக்கு. ஸோ அர்ஜுன் நாத்தை போய் கேட்டார், இந்த ஆள் என்ன வீட்டுல என்னமோ வாரம் ப்ரோக்ராம் வச்சுக்க, நீங்க காசு கொடுக்குறீங்களா அவருக்கு அப்படின்னு அர்ஜுன் நாத்தை போய் கேள்வி கேட்டிருக்காரு. இவரு அப்படியே சட்டை பிடிச்சி தூக்கிட்டாரு அந்த ஆளு. Fiery devotees, but very, very, very attached to the service of Krishna, was very inspiring. Sumitra Prabhu, any other comments on the? That is the time I think they had made Rajnikant as a life member. Loknath Maharaj used to go to that house of your வீட்டுல வந்து Prabhupada மூர்த்தி வச்சு Bhaktivedanta Institute they had started. I remember. So and the first Rath Yatras were also such fantastic memories. I just want to make one statement there. அது எல்லாரும் யூத் எல்லாரும் ஜாயின் பண்ணி பண்றதுதான். பட் ராஜாஜி ஹால் நினைக்கிறேன், மவுண்ட் ரோட். ஆமா, ஃபர்ஸ்ட் எல்லாம் மவுண்ட் ரோட்ல வந்து we would அங்க மவுண்ட் ரோட்ல அசெம்பிள் ஆகும் ரத். அங்க வரும்போது once the rath is there, we were small kids. I was 15 at that time, but the responsibilities were given. ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம் கத்துட்டோம்னா, then they were very, very happy to give us the responsibilities, and then we would take up assembling the rath, and then that would be a year-on-year activity which the youth picked up in a very big way. வேற யாரும் வரதுக்கு தேவையே இல்லை. It was a complete youth run activity for almost from that point in time.
Prabhu, what was the year that we moved to Burkitt Road? 88, 80, 89, around that zone? '88 வந்து ராதிகா ராமன் பிரபுவோட வைஃப் வந்து she had a good rapport with Banumati, that house owner, and from her influence we had shifted there. அங்கதான் நிறைய காம்பினேஷன் ஆரம்பிச்சு, ராஜா வந்தா எல்லாம் வர ஆரம்பிச்சா. ட்ரூ. சோ எனக்கு இன்னொரு ஒண்ணே ஒன்னு ஞாபகம் என்னன்னா, கங்கா பிரபுவோட கல்யாணம் அங்க கீழ்பாக்கல ஆச்சு. நேத்து சொன்னாரு, he told yesterday. ஆத்ம தத்துவ making a lot of joke. சோ அப்ப என்னாச்சுன்னா, கங்கா பிரபுவோட இன்ஸ்பிரேஷனால தான் நான் கீர்த்தன் ஆரம்பிச்சேன். 1 year, 1.5 years down the line, Ganga Prabhu told me, Nandu, I want you to lead Kirtan for my wedding. So it is great inspiration. Adhe mari, I remember my first Kirtan for Jayaptak Maharaj. I'm sitting on the Rath Yatra on stage with Jayaptak Maharaj. Kuttukanga harmonium. Nanu ukanduten. Vaasichadhu kedaiyadhu. Munnadi. Maharaj modalla vandu he is just singing just the mantra. வாசிக்கிறதா வேண்டாமா, ஒரு மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன திரும்பி பார்த்து இப்படி தலையாட்டினார், ஏன் ஆர்மினார். So I take that as my first initiation into playing for Kirtan. That was also thanks to with the blessings of His Holiness Jayaptak Maharaj at that point in time. So adhe mari Atma Tattva Prabhu, we had some fantastic association with Atma Tattva Prabhu. நான் அவரை வந்து மாமான் தான் கூப்பிடுவேன். நானும் அவரும் பக்கத்து பாயில சொல்லுமே அவர் கையிலே படுத்துன்னு தூங்குவேன். ராத்திரி பூரா கேள்வி மேல கேள்வி கேட்டு இருப்பேன். These people gave us our everything, our knowledge and our education. I sort of finished with this. I've taken a long time. Krishna Kishore Prabhu and Hari Gopal Prabhu would love if you can pitch in to the Burkitt Road and your first impressions. One day Burkitt Road first time வந்து வேலை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை போனேன். அப்ப the first the thought we had was Burkitt Roadல கொஞ்சம் பேய்லாம் இருக்குன்னு ஏதோ ஒரு கொஞ்சம் பயம் இருந்தது. பல பக்தர்களுக்கு அதுக்கப்புறம் கூட அப்படியே வந்து என்னமோ அமுக்குறதுன்னு ஒரு பயம்லாம் இருக்கும். சோ என்னடா இது பேய் இருக்கிற வீடா பிடிச்சிருக்காங்களே நம்ம கோவிலுக்கு அப்படின்னு கொஞ்சம் இது இருந்தது. அப்ப இனிஷியலா அந்த ஃப்ரண்ட் அந்த 3 ஏரியா அது பால்கனியாவோ என்னமோ இருந்தது. அந்த பால்கனியை வந்து அல்டார் ஸ்பேஸா அது கன்வெர்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லா பண்ணப்பட்டது. That was my very first impression of entry. அதுல இருந்து I was intermittent. I went back to Dubai for a couple of years. I went to Madurai for a year. So I was intermittent. But when I came back, I saw a new revolution. That is the revolution called Krishna Kishore. Hare Krishna. Hare Krishna Prabhu. என்னுடைய தமிழ் அப்பையும் சரியா இல்ல, இன்னைக்கும் சரியா இல்ல. பட் தங்கிலீஷ் பேசலாங்க. எந்த பாஷையுமே சரியா வர மாட்டேங்குது பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ நான் வந்து 85, 86லலாம் வந்து இந்த பெயிண்டிங் காம்படிஷன்ஸுக்கெல்லாம் போவேன். அங்கே வந்து இஸ்கான் இந்த ஜென்மாஷ்டமி மேபி கீழ்பாக்கிலேருந்து வந்து கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. பட் இந்த பெயிண்டிங் காம்படிஷன்ல இஸ்கான் கண்டக்டட் ஒன்லி. ஸோ என்ன அப்படின்னா டிவோட்டிஸும் வருவாங்க. அண்ட் I still remember what I saw then, which is those steel buckets with halwa, which is in that orange color. Nobody ever made that halwa later on, except the halwas, the khichidis that we got in the Chennai temple. I think pretty much we have traveled in going to other temples also. That khichdi I have never had, that halwa I have never had. And that's thanks to Baladev. The cook was Baladev and that other Bengali cook. I see. So, and then devotees used to be there, and our friends used to make fun. Hey, அவங்க கிட்ட போய் நீ வந்து ஹரே கிருஷ்ணா சொல்ல, அவங்கள ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க. நீ திரும்பி ஹரே கிருஷ்ணா சொல்லு, அவங்கள ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க. அப்படின்னா நான் வந்து சும்மா போயிட்டு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஹரே கிருஷ்ணா திரும்பி போக வேண்டியது. தொன்னையில தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த தொன்னையில அல்வா வாங்கிட்டு. ஸோ தட் வாஸ் மைண்ட். ஆஃப்டர் தட் நோ டச் அட் ஆல். பட் 88ல நான் வந்து டி நகர் நீலகண்ட மேத்த தெருகிட்ட எங்க வீடு. ஸோ என்னுடைய நெய்பர் வந்து அந்த பையன் அங்க ஒரு கோயில் இருக்குடா வரியா போலாமா அப்படின்னா, சரி நான் போனேன். உள்ள என்டர் பண்ணதுமே வந்து
சுமித்ரா பிரபு தான் இருந்தாரு. This is in 88. என்ன உன் பேர் என்ன அப்படின்னா கிஷோர் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, I mean I don't remember a lot of questions that he asked, but Sumitra Prabhu is the first person I met. நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவியா அப்படின்னாரு. நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னா. என்ன கேஸ்ட் அப்படின்னாரு. யாதவா அப்படின்னா. யாதவா வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுறியா அப்படின்னாரு. அவ்வளவுதான். I don't know what happened, but என்ன இங்க ஹைலைட் பண்றது அப்படின்னா, I mean with all humility I state, it is not it's just the way the devotees received you. It was very wholehearted. When they spoke to you, you know they care for you, right? When they took you close and they said something, you know they meant it, right? When they gave you prasadam, that prasadam came to you, to your hands with a lot of love and affection. So in the very first instance itself, you know, I felt this is my home. Now don't ask me why I never joined as a full-time devotee, but that's the reception that you received from devotees. I have to use this word then, you know, is they make you, you know, very comfortable to feel at home. And then அதுக்கப்புறம் ஸ்பான்டேனியஸா போயிட்டு இருந்தேன். அங்க வந்து சாயங்காலம் வந்து ஆர்த்தி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சண்டே ஃபீஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த நடுவுல ஒரு வாரத்துல வந்து இன்னொரு வாட்டி கோயிலுக்கு போனப்போ இந்த டெம்பிள் ஹால் வந்து பெருக்கிட்டு இருந்தாங்க. அங்கேதான் ஒரு மகாத்மா துர்லபா ஒருத்தரை மீட் பண்ணேன். அவரு ரொம்ப டார்க் கம்ப்ளெக்ஷன்ல இருப்பாரு, செட்டியார் அவரு. அந்த செட்டியார் என்ன அப்படின்னா யாரையுமே சும்மா விட மாட்டார். யாராவது போனாங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்துருவாரு, காசாவது பிடுங்கிடுவாரு, இல்லாட்டி உங்களுடைய எனர்ஜியாவது பிடுங்கிடுவாரு. இந்த செட்டியார் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏய் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, நான் இங்க பெருக்கிட்டு இருக்கிறேன்ல, சும்மா நீ என்ன பண்ற, நீயும் பெருக்கு அப்படின்னாரு. அவர் தான் மனோராம் சைத்தன்ய தாஸ். அவர் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வந்து அவர் சிங்கப்பூர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. So Sumitra Prabhu took me in. He gave me that shelter of, you know, my journey, which I know with all confidence, though I'm saying it with humility, you know, that my loyalty is to ISKCON as a society, and I know ISKCON will always keep me in ISKCON for many lives to come in the shelter of Prabhupada. But Manoram is the person who gave me the first service, and he took me in and to start doing service. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த ஒரு டெம்பிள்ல வந்து இட் வாஸ் அ வெரி ஓப்பன் கல்ச்சர். இன்னைக்கெல்லாம் வந்து ஆஃபீஸ்ல ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்றாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் அப்போ வந்து இஸ்கான்ல ஓப்பன் ஆஃபீஸ். நீ முதல் தடவை உள்ள வரியா இல்ல வந்து 10 வருஷமா வரியான்றது ஒரு இது ஹைரார்க்கியே கிடையாது. யார் வந்தாலும் வந்து உள்ளுக்குள்ள ஆஃபீஸ் ரூம் போயிட வேண்டியது. அந்த டிடிக்கு பின்னாடி அங்க போய் அங்க இந்த நிமாயத்தாய் பிரபுலாம் இருப்பாங்க, அங்க ஒரு ரூம் இருக்கு, அங்க இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இல்ல பின்னாடி பிரம்மச்சாரி ஆசிரம் போக வேண்டியது. மேல கொஞ்சம் பயந்து போயிட்டு இருந்தாங்க, ஏன்னா அங்கேதான் வந்து பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. Because that building was many film stars were staying there. Really, some hero, some ex-hero and heroine had committed suicide. பின்னாடி போனீங்கன்னா வந்து இந்த பாத்திரம் எல்லாம் கழுவுற இடம் இருக்கும், அங்கேதான் ஒரு கிணறு, அதுலதான் ஒரு 2-3 பேரை குதி செத்து போயிட்டாங்க அப்படின்னு. அதனால அங்கேயே வந்து போகாம மத்த ரூம் எல்லாம் சுத்திட்டு இருந்தோம். பட் என்ன அப்படின்னா, ஸ்லோலி சர்வீஸ் பண்ண நிறைய யூத் வந்துட்டு இருந்தாங்க. இந்த யூத் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சர்வீஸ்ல தான் என்கேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இதை பெருக்கு, இதை பண்ணு, அங்க போய் கட் பண்ணு அப்படின்ட்டு. And gradually, I think it was all Krishna, you know, sending people from everywhere. Just like, you know, we go to book distribution, and you know you are there because there's somebody who is destined to get that book, you know, walks into your book table, right? So like that, you know, boys were coming. So then, you know, of course, in the Bhakti Raghav Maharaj, when the Bhakti Vedanta Youth Services, Maharaj vera oru vaati vandirundar. And Maharaj வந்து, you know, he had spoken, you know, very inspirationally about youth program and all that. Seri casual ana, Nandu, you want to say something? Good. Madhav Prabhu. Madhav Prabhu, yes. Very inspiring for us. Yes. ஒரு தடவை பார்த்தோம். அப்படி என்ன தகதகால் இருக்கான், இந்த வயசுல என்ன பேச்சு பேசுற ஆளு. You know, we were so impressed by him. Correct. அப்படின்னு சொல்லி மெதுவா ஸ்டார்ட் பண்ணோம்.
என்ன பண்ணோம் அப்படின்னா, the thing is அதே, I mean we were only extending the hospitality and the goodness that the devotees were giving giving it to the other youngsters, who were coming. So அப்படியே வந்து at some point, we had 150 boys. I think by 91, we had 150 boys. சண்டே வருவோம், சண்டே வந்து 2:30 மணிக்கெல்லாம் வந்துருவோம். 2:30 மணிக்கெல்லாம் வந்து சண்டே ஃபீஸ்ட் ப்ரோக்ராமுக்கு எல்லாம் குக்கிங், இந்த பிமால், எல்லாம் வாலண்டியர்ஸ் தான். சாஹு ஆமா. சாஹு வந்து was coming from கீழ்பாக் onwards இல்ல? Yeah, he has made a nice map here. Yeah. Raja. We went to Mahabalipuram youth. Oh. Yeah. Are you able to see this picture? Yes. Yeah. Bharat, Nirmal. Bharat. Karunavatar is there. Satyanita is there. Nimai Sundar. Nimai Sundar mela pinnadi. Nimai Sundar. Radhikaraman is there. Radhikaraman is there. Is Sahu is there. Shamal, Vimal frontler car. Vimaluடைய brother. Narasimhan Rekha. Narasimhan Satyanita is also there. Satyanita is there, yeah. Satyanita this is Tirupati, yeah? Tirupati தானே இது? இல்ல பிரபு, Ahobilam, yeah, Ahobilam. Krishna Kumar, இந்த ரைட் கலர் ரெட் ஷர்ட் போட்டிருக்கார் பாருங்க, கிருஷ்ண குமார் அவருடைய பேரு. சோ அப்படியே வந்து மெதுமெது வந்து அந்த ப்ரோக்ராம் இது, இந்த நிமாய் நித்தாய், இந்த நிர்மல் வந்து வந்த அப்புறமா தான் எங்களுக்கு வந்து இந்த டிராமா எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. டிராமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கரெக்டா சொல்லுங்க பிரபு. மானா கிளாஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், கரெக்டா 10 நிமிஷம் முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி சொல்ல எங்களுக்கு ஸ்டோரி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நிர்மல் வந்து இங்க வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் கூப்பிட்டு 15 நிமிஷம் தான் இருக்கும். கிஷோர் நீ இந்த ரோல் பே பண்ணு. அப்புறம் ஒரு எடிஷன் என்ன ஆகும்னா, சண்டே ப்ரோக்ராம்னா 5:45 ஆரம்பிக்கும். எனக்கு இந்த டைத்துக்கு ஆரம்பிக்கிறது அங்கதான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். 5:45னா 5:45 பஜன் ஆரம்பிக்கணும். நான் வேற எவன் இருக்கானோ இல்லையோ, நான் ஹார்மோனி வச்சு நான் உட்காந்துருவேன். கிஷோர்லாம் எனக்கு கலாட்டா பண்ணுவான். இவர் வந்து பெரிய பிரபு, இவர் லேட்டா தான் வருவார். ஏன்னா நான் 2:30 மணிக்கு வரமாட்டேன், பிரசாதம் குக்கிங்க்கு வரமாட்டேன். நான் ஒரு 3:30-4 மணிக்கு தான் வருவேன். வந்து அப்படி கொஞ்சம் சப்ஜி கட் பண்ணிட்டு உடனே டகால் கீர்த்தனுக்கு போய் அங்க உட்காந்துருவேன். கரெக்டா அந்த கீர்த்தனை முடிச்சு துளசி ஆர்த்தி ஆரம்பிச்ச உடனே நாங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். துளசி ஆர்த்தி போது வீல் கோ, கிபஜய பாடி முடிக்கிறதுக்குள்ள மகாராஜ்கிட்ட முதல்ல போய் 3 நிமிஷம் உட்காருவோம். மகாராஜ் ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுங்க, இன்னைக்கு ஸ்கிட் என்ன பண்ணலாம். அந்த மகாராஜ் எங்களோட டீல் பண்ணிருக்காரு பாருங்க. நான் சத்தியமா சொல்றேன், there is nobody else who can. The biggest thing that has happened ever to Chennai is the presence of this great person. நான் வந்து எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் பானு மகாராஜோட. அங்கேருந்து உள்ள வந்தேன்னா ஃபர்ஸ்ட் ருக்மிணி சத்யபாமா, கிருஷ்ணா, கௌர்நிதாய், ஜெகநாத், பல்தேவ், சுபத்ராக்கு ஒரு பிரணாம் போட்டேன்னா அங்க 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா பானு மகாராஜோட 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். டைமுக்கு ஒரு கணக்கு இல்லாம கொடுத்துருக்காரு எங்களுக்குலாம். எனக்கு வந்து 10ஆம் கிளாஸ்ல கீழ்பாக் டெம்பிள் இருக்கும்போது first time he gave me Madhwa's commentary of the Gita. Then he gave me Ramanuja's commentary of the Gita. படி இந்தா அப்படின்னு கையில். அந்த philosophical inclination for this whole Chennai temple, if somebody gave that whole mood and that whole this thing, this is something that Banu Maharaj, without over imposing himself, அவர் பாட்டு சைலண்டா அவர் பண்றத பண்ணிட்டு என்ன இன்ஸ்பிரேஷன். பசங்களுக்கெல்லாம் அப்படியே அவர் மேல அட்டாச்மெண்ட்னா அவ்வளோ அட்டாச்மெண்ட். மகாராஜ் அந்த காலத்துல பண்ற கீர்த்தன் வந்து so full of energy, it would burst with energy. பசங்க எல்லாம் உட்காந்து ஐயோ என்ன கீர்த்தன் இது, we just love Maharaj's classes. So மகாராஜோட போய் 2 நிமிஷம் உட்காருவோம். மகாராஜ் ஒரு ஐடியா கொடுப்பார், உடனே கீழே ஓடி வா, பின்னாடி போ, கிஷோர் யூ கேன் கண்டினியூ. சோ எல்லாம் எக்ஸ்டெம்போ தான் வந்து ஒண்ணும் கிடையாது, எல்லாம் டயலாக்ஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. உன்னுடைய ரோல் இது, எண்ட் அவுட்கம் வந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க போயிடுவோம். எக்ஸ்டெம்போவா நாங்க வந்து அப்படியே ஆன் த ஸ்பாட் பேசி 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 சம்திங் லைக் தட். பட் somehow Krishna's mercy, everything used to turn out so well. It used to be very funny. Sometimes வந்து அந்த ஒரு சீன்ல வந்து I remember one drama where it started raining and we needed rain.
சடன்லி ரெயின் அப்படியே பின்னாடி பார்த்தா டக்குன்னு ரெயின் மழை வந்துருச்சு. இந்த பின்னாடி வீட்டுல அந்த கூரை இருந்தது, மேல கூரையில தண்ணி ஒழுகும். இந்த பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாமும் வந்து அங்க இந்த காம்பவுண்ட் வால்ல நின்னுகிட்டு நம்ம டிராமா எல்லாம் பாப்பாங்க. சோ அது மாதிரி டிராமா எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டிராமா மட்டும்தான் வருவாங்க. அது என்னன்னா பர்கிட் ரோட் டெம்பிள் என்ன ஒண்ணு நோட்டீஸ் பண்ணுவோம்னா, சில நாளைக்கு சண்டே வந்து பாப்புலேஷன் ரொம்ப குறைச்சலா இருக்கும். சோ அது முதல்லயே குக்கிங் பண்ணும்போதே முன்னாடி கேட்டுருவோம், இந்த சண்டே படம் என்னடா போடுறான் டிவில. அந்த படம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா பாப்புலேஷன் குறைஞ்சிடும். படம் கிரிக்கெட் மேட்ச் இருக்குது வரமாட்டேன். சோ அந்த மாதிரி டிராமா பிளஸ் எவ்ரி சாட்டர்டே வந்து நகர் சங்கீர்த்தன் போவோம் நாங்க. இந்த 2:30க்கு சப்ஜி கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த பர்கிட் ரோடு கடைசி வரைக்கும் பிரபுபாதுடைய பெரிய ஃப்ரேம் இருக்கும், அதை எடுத்துட்டு ஒரு 20 பேர் வந்து நல்ல அழகா லைன்ல நின்று நகர் சங்கீர்த்தன் போவோம். There are 2 occasions போலீஸ் வேன் போயிட்டு இருந்தது. அவங்க வந்து என்னப்பா பண்றீங்க அப்படின்னு நகர் சங்கீர்த்தன் அப்படி எங்களுக்கு எஸ்கார்ட் மாதிரி பின்னாடியே வந்தாங்க அவங்க. சோ நகர் சங்கீர்த்தன் பண்ணோம். அப்படியே இந்த இது கிரவுட் ஜாஸ்தி ஆக ஆக அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த ஐஐடியில இந்த பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மும்பைல இருந்து வந்து ஐஐடியில எம்டெக் பண்ணிட்டு இருந்தார். அவர் பிரபு நம்ம ஏன் வந்து ஐஐடியில ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, மகாராஜ் கிட்ட மகாராஜ் இமிடியட்லி he agreed. So for many years, and I hear, of course, the other campus. Even now it is continuing. Yeah. So Ankara Jagdish became devotee. Jagdish and many. Right. So how many years, Prabhu? Now is it 30 years or so? 30 years. That every Saturday, every Sunday, I remember, initially it used to be difficult to get that 1 or 2 buckets of prasadam to take. Ganesh temple. Then who will ride the auto because it is Sunday, the employees are not available. But Maharaj never protested, any inconvenience. And then we used to go. அதுக்கப்புறம் ரத்யாத்ராலாம் வந்து ஒரு 1 week 10 days முன்னாடியே வந்து நம்ம நட்டராஜா இங்கதான் இருக்கிறாரு இல்லையா, இன்னைக்கு நாங்க வந்து இந்த போஸ்டர் ஓட்ட போயிடுவோம். அப்பெல்லாம் வந்து 3 days இருக்கும் ரத்யாத்ரா ஃபெஸ்டிவல். எல்லா ஊர்ல இருந்து வந்து பெங்களூர் எல்லா இடத்துல இருந்து வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த ஐட்டினரி எல்லாம் போட்டு பசங்களை அசைன் பண்ணி ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய் பிக்அப் பண்ணிட்டு அவங்களெல்லாம் வந்து குச்சலாம்பல் ஹால்ல டிராப் பண்ணிட்டு அப்புறம் வந்து பிரசாதம் ஆல்சோ யூஸ் டு பி சர்வ்ட் ஃபார் 3 days. பட் வி யூஸ் டு கோ ஃபார் ஸ்டிக்கிங் போஸ்டர்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட். பசங்க வருவாங்க, நைட் போவோம். அதுல ஒரு வாட்டி என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கராட்டே பசங்க ஒட்டிட்டாங்க. ஆமா, நைட் அவங்களுடைய போஸ்டர் மேலேயே ஒட்டிட்டானுங்க. ஒட்டினா அவங்களுடைய ஆளுங்களும் வந்து எட்டி உதச்சி, சிவா அண்ட் ஐ திங்க் ராஜா ஆல்சோ வாஸ் தேர் இன் தட். சோ they had to be taken to the hospital. And then book distribution, I and Guru used to go. Guru was a Christian, but he came and he adopted. Lazar also. Yeah. So நானும் குரு போவோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாள் வந்து எங்க அப்பா ஓம்னி இருந்தது. அந்த ஓம்னில ஃபுல்லா புக் ஃபில் பண்ணிட்டு குரு வந்து தினத்தந்தியில சேர்மனுக்கு அசிஸ்டன்ட் அவ்வளவு பண்ணிட்டு இருந்தான். ஸோ திருவத்தியூர் நார்த் மெட்ராஸ்ல இருந்து we will start கார்ல ஒன்லி போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம். நான் வந்து தினத்தந்தில இருந்து வரேன் சொல்லிட்டு புக்ஸ் வித்துட்டு வருவோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம். ஐ டோன்ட் நோ இஃப் நவ் பீப்புள் ஆர் கோயிங். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் salary டைம் அது, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த். அண்ட் it is, I mean, to Guru's credit, I was introduced to book distribution. Even today, every marathon I participate in book distribution, and throughout the year also I try to do. But Guru also, so these are all people who played significant role in my own life. Raja, inspiration from Raja for the entire, it's a celebration, preparing for Rath Yatra, managing the Rath, managing all people, guests who are coming, the prasadam, and all the liberty that we got in the temple in terms of giving us that free hand to go do services. So anyway, I will stop here. And Mohana Mataji used to keep all that together. Yes. Just one this thing I wanted to share. Sorry, I lost a thread. Excuse me. But that is also the time Sevakapati Prabhu was also there. Yashoda, Karuna Avatar, they all became devotees that time. Rajanath and Satyanatha. Rajanath, we met Kirtanga. Manoram became full time in Sankirtan.
That's a big story I can tell later. How we became. Rajanath Prabhu and Satyanathayoda brother, ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. I remember. நம்ம அப்ப முதல்ல யூத் கிளாஸ்ல தானே பசங்க உள்ள வந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் முதல்ல உள்ள வந்துட்டு then they became full time devotees. So அப்ப அவங்க ஃபேமிலிக்குலாம் ஒரே கவலை. ஸோ நாங்களும் சாதாரண மனுஷன் தான்மா, குடும்பம் வச்சுக்கலாம், அங்க கவலைப்படாதீங்க, பசங்க நல்லா இருப்பான் அப்படின்லாம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கட்சியில் குடும்பம் வச்சுட்டாங்க. அவங்க பகவான் தேவையில்ல. They are sort of produce wonderful. I have to say one thing here. What I wanted to say. See, the temple was providing the basic infrastructure and everything. Temple provided us fantastic support. Sumitra Prabhu, who is here, has always been very supportive to the youth. But it's a free hand. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணமா, they give us a free hand. But I have to say one thing. அத முன்னிலையில நின்று நடத்தி எடுத்துன்னு போறதுல அதே கிச்சடி தான். ஆனா அது வந்து கோவில்ல நீ வீட்டுல பண்ணி பாரு, வராது. கோவில்ல பண்ற கிச்சடி இது செப்பரேட். அது மாதிரி the kind of enthusiasm Kishore was able to infuse. நாங்க வந்து LICக்கு புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போவோம்னா, இவன் வந்து பெரிய டிராமாக்காரன்னா கிஷோர் மாதிரி ஒரு டிராமாக்காரர் இருக்க முடியாது. என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து புஸ்தகத்தை எடுத்துன்னு உள்ள பில்டிங்ல ஏறிவிட்டோம். செக்யூரிட்டி விட்டா உண்டு, திட்டுனா திட்டு வாங்கிப்போம். சாஸ்திரி பவன் கேஸ் எங்கெங்க போயிருக்கோம். ஸோ LIC பில்டிங் ஏறிடும். மொத்தம் 14 மாடியும் கவர் பண்ணிடுவோம். சில மாடியில் திட்டி விரட்டி அமுச்சிடுவான், மிச்ச மாடியில் கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணிட்டு ஒரு கீதை தான் நீ கையில எடுத்துன்னு போவோம். இவன் என்ன சொல்லுவான், தனித்தனியா புக்கெல்லாம் எடுத்துன்னு போக கூடாது, ஃபுல்லா லோட் பண்ணுவான். இங்கேருந்து இப்படி பிடிச்சு நின்றுண்டா இங்கேருந்து மூஞ்சி வரைக்கும் இவ்வளவு பெருசு பகவத்கீதை ஃபுல்லா அப்படி அடுக்கி லிப்ட்ல இப்படி கையில தூக்கின்னு போவோம். அப்போ ஏன்டா அப்படி தூக்கின்னு போனோம்னா சொல்லுவான். அப்பதான் எல்லாரும் கேட்பான், இது என்ன, எங்க எடுத்துன்னு போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பான். நீ 1-2 புக் எடுத்துன்னு போனா யாரும் கேட்க மாட்டான். உங்களுக்கு தெரியாதா, 14 மாடி 13 மாடி எல்லா மாடியும் வாங்கிட்டான். சோலா ஹோட்டல் ஞாபகம் இருக்கா? போல செக்யூரிட்டி நந்து. So I think Nandu's frozen. One thing I want to share is after the Sunday feast lecture, சேவா, அந்த சேவா கடைசி வரைக்கும் அங்க இருந்த அந்த ஸ்ரீனிவாஸ் பிரபுன்னு இருப்பார், அந்த கார்பரேஷன்ல இருந்தார். அவரும் எல்டர்லி ஒரு எவ்வளவு வருஷத்துக்கு அந்த ஆள் வந்து அங்க இருந்து சேவை பண்ணிருக்காரு. அவங்க சேவை எல்லாம் வந்து will never be forgotten. So on the spirit, to bring that spirit, it was a Kishore vanda appuram. Sincerely, I have to say, it was a very different mood. It was a very different scene. The youth energy and the Shakti was something completely different. So I think also I want to share one thing, Kishore. After the youth program was started, every Sunday, all the vessels were, we didn't have any outside maid servant. Ella boys பின்னாடி போய் clean பண்ணிட்டு kitchen எல்லாம் அடுக்கி வச்சிட்டு, that was a real experience. இப்பெல்லாம் பார்க்க முடியாது. இப்ப யாருமே nobody cleans, எல்லாம் ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் இருக்கும். அப்பெல்லாம் எல்லா வேலையும் போய் துடைச்சிட்டு பெருக்கிட்டு பாய் போட்டு, you know, the small length of the place where we say பிரசாதம், அடுத்த வாரம் வந்து இன்னொரு 2 வீடு இருக்கும், நாய் குடிச்சுட்டு இருக்காங்க. இல்ல பிரபு, Manoram used to say, and our philosophy was at the time, temple, we should leave the temple, we should be the last person to leave, and we should leave it in a manner next day they should not even know that the program happened before. So drainage எல்லாம் clean பண்ணுவோம். அப்ப வந்த பசங்க அப்படி இருந்தாங்க பிரபு. drainage, they would not hesitate, drainage clean பண்ணுவோம். சைடு கார்டன்லாம் வந்து நீங்களாம் எங்களுக்கு சொல்றதில்ல, கார்டன்லாம் எடுத்து clean பண்ணுவோம். Because you know it was a home. I mean, that's how you treated us, and that's how boys felt. And also we had mechanic in the team, but there is also a wealthy guy from Assam like Rishi Bhattacharya who is in the group. There were business people from business families, but nobody had any airs about what they are. Vanda and over time, you know, that is why even after so many years, you remember, Prabhu, I only hope the young people who come to temple now are also given that kind of service and inspiration. Today sometimes we find, you know, they're very restricted, and also they also don't have the exposure and taste. To me personally, I think it is service which still you know and you know, in ISKCON, you know, my connection. But anyway, I'll just stop here. Thank you so much for you know, bringing me here today. Thank you. Thank you so much. One more thing I have to say. Sorry. Yes, please.
சுமித்ரா பிரபு வந்து கீர்த்தன்ல டான்ஸ் பண்றாருன்னா பரதநாட்டியம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மிருதங்கம் வந்து இப்படியும் இப்படியும் அந்த காலை வந்து he will lift. I still remember, right? His feet will not be on the ground. It will be like you're watching a real classical dance. And the moment Prabhu starts doing kirtan, and when Prabhu and everybody was in Sankirtan van, right? Sincerely, I think Prabhu used to be gone for what, like 4-6 months? No, we used to go for come for one day, Rath Yatra 2 days, Janmashtami 2 days, going for 1 day. Remaining all the months will be in the streets. And we used to wait. Literally, if the temple Sankirtan van is coming, welcome used to get celebration. It used to be a celebration. The environment used to be so vibrant. We used to wait. We used to wait for the Padayatra, with the cows, the bulls to also come. So Burkitt Road, sorry to interrupt. Burkitt Road had one special flavor. That flavor was called Pranananda. அவர் வந்து ஓ மை குட் ஃப்ரெண்ட், ஸ்வீட் ஃப்ரெண்ட், ரஸ்குல்லா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு குல்லா போடாத ஆசாமி கிடையாது. அவர்கிட்ட ஒரு ஆள் மாட்டினா அவன் பகவானுக்கு அவனோட பாதி சொத்தை எழுதி வைக்க வேண்டியதுதான். இதோட அவருக்கு வந்து கிருஷ்ணா had given him some special capability. ஆனா அது வந்து கறக்காத மாட்டையும் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறப்பாரு அவரு. இஸ் வெரி ஸ்பெஷல் பர்சன். அந்த கத்தி இன்சிடென்ட் நான் சொல்லாம Manoram can tell about the incident. Thank you so much, Prabhu. Hari Gopal Prabhu, please. Hari Gopal Prabhu. Hare Krishna. So Nandakumar Prabhu, Krishna Kishore Prabhu, இவங்கெல்லாம் pioneers of ISKCON and from Kilpak time, Burkitt Road time. When compared to them, I was a very recent inclusion into that wonderful group of youthful devotees there. So now on the I think it was around end of 1988. 87 is when my brother got introduced to ISKCON in Coimbatore, and he became a full-timer there, which I did not like much. I said, you're just relinquishing your responsibilities of home and just running away from your responsibilities, is how I felt when he took up to Saffron. But Hare Krishna. Sorry bro. So அப்போ வந்து 1988ல வந்து அது வரைக்கும் எங்க அப்பா வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் பிரபுபாதோடைய புக்ஸ் வச்சிருந்தார். அப்போ we used to have every Saturday he will organize a program at home. அப்போ ஒரு பகவத்கீதா மாதிரி பிரபுபாத் புக்ல இருந்து படிப்போம், கீர்த்தன் பண்ணுவோம். பட் எனக்கு வந்து ISKCON உடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார் 2 years எனக்கு இல்லவே இல்லை. only through books and these programs அந்த மாதிரி இருந்தது. ஒரு நாள் ஒரு சம்மர் வெக்கேஷன்ல வந்து எங்க அப்பா வந்து சென்னைக்கு போயிட்டு இருந்தார். அப்போ வந்து என் கூட வரியா அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனார். நேரா கூட்டிட்டு அன்னைக்கு போனா நேரா பர்கிட் ரோட் டெம்பிள்ல போனார். கோவிலுக்கு கூட்டின்னு போறாருன்னு சொல்லிட்டு ஏதோ குடிசை மாதிரி இருக்காது, ஏதோ மேல கூரெல்லாம் போட்டிருக்கு, எங்கேயோ கூட்டின்னு போறாரு, இது என்ன கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனை. அப்பா சின்ன பையன், எனக்கு ஐ ஹேட் நோ ஐடியா. கோவில்னா கோபுரம்லாம் இருக்கும், பெருசா இதுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அவர் கூட்டிட்டு போனார். அங்க போய் அப்போ ஐ திங்க் கோவில்ல வந்து டெய்டிஸ்லாம் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன். நாங்க என்டர் ஆன டைம்ல என்டர் பண்ண உடனே நான் ஃபர்ஸ்ட் பார்த்த பக்தர் வந்து கங்கா பிரபு. அங்க கங்கா பிரபு அந்த இதுல இருந்து அந்த அந்த பேத்வேல இருந்து அப்படி ஒரு திரும்பினா நாங்க அப்பதான் நுழையிறோம். எங்களை பார்த்த உடனே வரவேற்று ஹரே கிருஷ்ணா வாங்குவோம். எங்க அப்பாவை வந்து ஓரளவுக்கு தெரியும் அவருக்கு. அவர் வந்து கூப்பிட்டு கம் 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 ஹேவ் பிரசாதம் அப்படின்னாரு. அன்னைக்கு ஏகாதசி. நேரா கூட்டின்னு போய் பிரசாதம் கொடுத்தாரு. எனக்கு நல்ல பசி. ஏன்னா அப்பதான் வந்து நான் ஆத்தூர்ல இருந்து கிளம்பி பஸ்ல வந்துட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் குவைட் அ ஃபியூ ஹவர்ஸ். அன்னைக்கு வேற ஏகாதசி. எங்க அப்பா திடீர்னு ஏகாதசி எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதனால கிளம்பி வந்து அங்க வந்து பிரசாதம் ஒண்ணு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன். நான் அங்க எல்லாரும் முடிஞ்சுட்டாங்க. பிரசாதம் எல்லாம் ஹால் எல்லாம் கிளியரா இருந்தது, யாருமே இல்லை. பிரசாதம் சாப்பிடுங்க. நான் சரின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். ஒரு இலையில வந்து பிரசாதம் சொல்லிட்டு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு லிக்விடா ஏதோ ஒண்ணு வந்து விழுந்தது. அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் கடலை எல்லாம் போட்டாங்க. பிரசாதம் சொன்னாங்க. இன்னமும் இங்க பூசணிக்காய் சப்ஜியும் கடலையும் போட்டு இருக்காங்க, இது என்ன பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ பசிக்கு கிடைச்சது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம். that was my first day in ISKCON. It was an Ekadasi day. It was a wonderful experience. அதுக்கப்புறம் there was a little bit of a pause in a temple experience. Ramji Karela வந்து I was living in my Chitti's place. ஒரு நாள் it was a kind of a very cloudy day. அன்னைக்கு வந்து
I was very frustrated with thing. I came to look for a job in Chennai. Very frustrating day. வீட்டுல தனியா இருந்தேன், யாருமே இல்லை அன்னைக்கு. அப்படியே பால்கனில இருந்து இப்படி பார்த்துட்டு இருக்கேன், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். திடீர்னு வந்து ஒரு ஆட்டோ வந்து வேற ஏதோ கலர்ல வந்து நின்றுது. சரி, என்னதான் ஆட்டோ அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுல இருந்து ஒருத்தர் இறங்கினாரு. அந்த மாதிரி ஒரு ஜீவனை வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு தேஜஸ், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லி ட்ரெஸ்டு, ஒரு சாஃப்ரான் ரோப்ல வந்து அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்றுத்தையும் அவ்வளோ அயன் பண்ணதுன்னா அதனால ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அயன் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன்ல இருந்தார் அவர். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல நான் மட்டும்தான் இருந்தேன். வீட்டை வந்து பூட்டாம என்ன பண்றது, சாவி இருக்கா இல்லையா, எனக்கு என்னால ஒண்ணுமே காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல. ஆனா அவரை போய் பார்க்கணும், ஏன்னா அதுக்குள்ள வரும் வண்டி எடுத்துட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இந்த இதுல இருந்தேன் நான். சரின்னு சொல்லிட்டு என்னதான் ஆறுதுன்னு சொல்லிட்டு கடகடன் ஓடி போய் அவரை போய் பார்த்தேன். அவர் வந்து அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் பிடிச்சிட்டேன். அவர் தான் வந்து நம்ம ஸ்ரீபத்ரா பிரபு. அவர் வந்து கையில வந்து ஒரு சூட் கேஸை வச்சுட்டு பக்கத்துல வந்து சோமசுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மினிஸ்டர், அவர் பேர் சோமசுந்தரம் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு பெரிய மினிஸ்டர். அவரை பார்க்கறதுக்கு வந்து இந்த லைஃப் மெம்பர்ஷிப்க்கு நான் அப்போ வந்து என்கொயர் பண்ணேன். அவர் வந்து இந்த மாதிரி சொன்னாரு. நானும் இந்த மாதிரி என்னுடைய பிரதர்லாம் இருக்காங்க இந்த மாதிரி சொன்னேன். நான் எப்படி வந்து அசோசியேட் பண்ண முடியும்னு கேட்டேன். அன்னைக்குதான் அவர் வந்து சொன்னார், நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்கு, why don't you come அப்படின்னாரு. நான் தமிழ்ல பேசுறேன், பட் he spoke in English. He said, why don't you come tomorrow, there is a program அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன ப்ரோக்ராம் அப்படின்ட்டேன். காலையில ப்ரோக்ராம் இருக்கு, பார்த்தசாரதி கோவில்ல ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னாரு. சரி, ஒண்டர்ஃபுல், வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு 4:15 வந்துருங்க அப்படின்னு. என்னடா அது ப்ரோக்ராம்னா ஒரு காலையில 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஏதோ நான் நினைச்சேன். 4:15 ப்ரோக்ராம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எப்படின்னா வந்து அன்னைக்கு பஸ் டெப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பஸ்ஸை பிடிச்சி ட்ரிப்ளிகேன்ல போய் எப்படின்னா இறங்கணும்னு இறங்கினேன். இறங்கி உள்ள போய் பார்த்தேன். அங்க வந்து லைனா பக்தர்கள் எல்லாம் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு, அதான் விசேஷம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் வந்து தர்சனத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து பெரிய கோன் ஸ்பீக்கர்ல ஒரு அற்புதமான ஒரு பாட்டு கேட்டுன்னு இருக்கு. ஜெய் மாதவ மதன முராரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. அப்புறம் ஜெகஜீத் சிங், சித்ரா சிங் அந்த டேப் வந்து போட்டிருக்காங்க. I was very mesmerized by that, the Kirtan. I'm hearing that particular album for the first time. கீழே இறங்கின உடனே பார்த்தா அங்க ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேஷனபிளா கம் 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 அப்படின்னாரு. ஒருத்தர் யாருன்னு பார்த்தா அது நம்ம நந்தகுமார் பிரபு. அவர் வந்து துபாய் வாசி இல்லையா, அவர் கொஞ்சம் அப்படி இங்கிலீஷ்ல தான் பேசுவார். எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த இங்கிலீஷ் ரொம்ப ஒரு மாதிரி பேசுறவங்களை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தூரமா நிக்கிறதுக்கு தான் தோணும். அப்போ வந்து நந்தகுமார் பிரபு வந்து இன்வைட்டட் மீ இன்டு தட் திங். அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாரு, கையில வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் வச்சிருந்தாரு. எடுத்து அப்படியே கையில கொடுத்து, என்ன சும்மா நின்றுட்டு இருக்க, எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்னாரு. லெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னா ரத யாத்ரா ஃபேம்ப்ளெட், எல்லா ஃபேம்ப்ளெட்டையும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் மெயின் ப்ரோக்ராம் அங்க. ஸோ வி டிஸ்ட்ரிபியூட்டட் தி ரத யாத்ரா ஃபேம்ப்ளெட். அதெல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே நேரா வந்து அங்க ஒரு வேன் ஒன்று நின்றுட்டு, அதுல அர்ஜுனநாத் பிரபு இருந்தார். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அர்ஜுனநாத் பிரபு நான் மீட் பண்றேன். அப்ப வந்து எல்லாம் முடிஞ்ச உடனே அங்கேயே வந்து ஏகாதசி பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த வேன்லயே எல்லாரும் உட்கார்ந்துட்டேன். இட் வாஸ் ரிட்டன் டெம்பிள் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லா இருந்தது. அப்போ அது பண்ண தட் வாஸ் மை இது. அந்த ப்ரோக்ராம் வந்து இட் லெஃப்ட் அ வெரி டீப் இம்ப்ரெஷன் ஆன் மீ ஃபார் வாட் எவர் ரீசன். அன்னைக்கு எனக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு டிவோடிஸை மீட் பண்ணது, அந்த சங்கீர்த்தன் வேன், அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே வந்து கோவிலுக்கு போனது, இட் லெஃப்ட் அ வெரி வெரி டீப் இம்ப்ரெஷன் ஆன் மீ. அண்ட் ஐ வாஸ், அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஸ்ரீபத்ரா பிரபு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தேன். அப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து தென் ஐ டிசைடட் த நெக்ஸ்ட் டே I picked up my bag from my Chetti's house without even telling them. I walked out and straight went to the Barkit Road temple and I said I will be staying here. அப்போ வந்து I think Rukmiha Prabhu வந்து I think he was transitioning, அதான் transition period நினைக்கிறேன். அப்போ Rukmiha Prabhu was there was Ganga Prabhu இருந்தார். Ganga Prabhu was just leaving to Mayapur or somewhere, and then there was Uttama Sloka Prabhu, and then I think it was Rukmiha Prabhu who was there, and then Radhika Raman Prabhu was there, and a few other devotees were there. So I went to the temple. They gave me a little locker, and I was a resident of Barkit Road temple. I think that is how it started. Appo வந்து those were the times when we would have very very such wonderful association with I know we have only 2 minutes time. நான் ஒன்று என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நந்தகுமார் பிரபு பேச ஆரம்பிச்சப்போ
இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னா நம்ம 1 மணி நேரம் பத்தாது. இது ஒரு ஒரு ஃபுல் டேவே நம்ம பேசிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இது வந்து சாதாரண ஒரு லைஃப்னுடைய மலரும் நினைவுகள் இல்லை. These are transformations that happen to not only our lives, and இது வந்து we have been instrumental in the transformation of many, Srila Prabhupada has used us in the transformation of many lives. So it is a very wonderful experience. So anyway, coming back to it, Bhanu Maharaj ude association kadachadu. Oh, there's one more thing that I forgot to say. Anniki first day when I met Ganga Prabhu, adukapram prasadam saapittu நேரா எங்க அப்பா என்ன கூட்டிட்டு மேலே போனார். மாடிக்கு போய் பானு மகாராஜ் உடைய ரூம் கூட்டின்னு போயிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. பானு மகாராஜை நமஸ்காரம் பண்ண சொன்னார். நானும் நமஸ்காரம் பண்ணிட்டேன். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் ஒரு சன்னியாசி சும்மா ஜாப்பனீஸ் சும்மா தலதலன்னு உட்காந்துட்டு இருந்தாருங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு அவரு கிட்ட வந்து எங்க அப்பா சொன்னாரு, அவன் பாடுவானல்ல, பாட சொல்லட்டுமா ஒரு பாட்டு அப்படின்னா. ஓகே, ஆஸ்க் ஹிம் டு சிங் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. நான் வந்து அதுக்குள்ள அவர் திரும்ப உடனே எங்க அப்பா குத்துனேன், எதுக்கு வேண்டாம் வேலையை என்ன வேற பாட சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இப்ப என்ன பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஐ வாஸ் சிங்கிங் பஜஹுரேமனா. அப்போ அது we had heard that from one of the cassettes. That's the only probable song நமஸ்தே நரசிங்காய தவிர அந்த பாட்டு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை பாடிட்டு இருந்தோம். அப்போ வந்து மகாராஜ் வந்து சொன்னார், குட், சிங்கிங் நைஸ், கண்டினியூ டு சிங் அப்படின்னாரு. The reason I wanted to mention this is நந்தகுமார் பிரபு சொன்ன மாதிரி I felt that was my initiation into the whole Sankirtan movement, that continue to sing for Krishna. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடிலாம் நிறைய சினிமா பாட்டுலாம் நிறைய பாடிட்டு இருப்பேன். பட் அது வந்து everything came to an end, and அங்கிருந்து it just started only singing for Krishna and in the temple. So it was a very wonderful experience. I still always think if I am able to இன்னைக்கு பகவானுக்கு வந்து சங்கீர்த்தனம் பண்ண முடியும்னா அது வந்து பானு மகாராஜ் கொடுத்த வந்து ஒரு பிச்சை, ஒரு கருணை. இல்லைன்னா வந்து நம்மளால வந்து பகவானுக்கு பாடுறது வந்து அவ்வளவு சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறது I always keep that in mind. Of course, another experience, since இந்த கீர்த்தனை பத்தி பேசுறதுனால மணி 6 ஆறுது. இப்போ என்ன பிரபு, இங்க 6 ஆறுது. இப்போ what should we do, Prabhu? Srinarayan Prabhu, do we want to continue? Yes, please continue, Prabhu. Please. We are not going to stop this from our side. I know Nandakumar Krishna Kishore Prabhu is on a tight time. I don't know how easy is he today. மணி 8 மணி தான் ஆகுது. பரவாயில்லை, அவனுக்கு பசிக்கல போடுங்க டின்னர். Okay. So கொஞ்சம் பந்தா பண்ணுவார், டைம் ரொம்ப நாங்க பிஸியா இருக்கோம் அப்படிம்பார். சோ இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி பிஸியா தான் இருப்பார். அப்போ அந்த பஜஹுரேமன சொல்லும்போது எனக்கு இன்னொரு வண்டர்ஃபுல் லீலா ஞாபகம் வருது. I used to keep preaching around where Nandakumar Prabhu's house was there. நான் சூளைமேடுல I was living there for some time. அப்ப வந்து பக்கத்துல ரமணா ஹால்னு ஒன்று இருந்தது. அங்க வந்து நான் ப்ரீச் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நாள் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இட் வாஸ் அ ஃப்ரைடே ஈவினிங் ஆர் சாட்டர்டே ஈவினிங். அப்போ வந்து நான் உட்காந்து பாடிட்டு இருந்தேன். பாடிட்டு சேம் பஜஹுரேமன பாட்டு தான் பாடிட்டு இருக்கேன். எல்லாரும் பாடிட்டு இருக்காங்கன்னா எல்லார் ஃபேஸ்லயும் ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒரு லுக்கு, ஒரு மாதிரி இங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தர் வந்தார், என் முதுகுல யாரோ தட்டினார். யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஹிஸ் ஹோலினஸ் பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜ். அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வெரி நைஸ் சிங்கிங் அப்படின்னாரு. உடனே வந்து ஈகோக்கு ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப ப்ரௌடா இருந்தது. நெக்ஸ்ட் லைன் ஒன்று சொன்னாரு, பட் டோன்ட் கெட் பஃப்ட் அப் அப்படின்னாரு. I said, don't get puffed up. I can never remember exactly the way how he walked into that, because I was sitting facing the Ramana மூர்த்தி, அவருடைய மூர்த்தி அங்க இது இருந்தது, விக்கிரகம். அவரை பார்த்துட்டு இருக்கேன். மகாராஜ் என் பின்னாடியில இருந்து நடந்து வர்றார். நடந்து வந்து ஐ குட் வேக்லி சி, ஏன்னா அங்க நிறைய போட்டோகிராஃப்ஸ் இருக்குது, அதுல யாரோ ஒருத்தர் வராங்கன்னு தெரியுது, நல்ல ஒசரமா வராங்கன்னு நல்லா தெரியுது. பட் ஐ குடன்ட் நோட் எக்ஸாக்ட்லி ஹூ ஹி வாஸ். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்து I could never forget. Don't get puffed up, you will continue to sing அப்படின்னாரு. So there was a very deep message on that day when Bhakti Vikas Maharaj, that was my first ever meeting with him, and that is the message that he sent directly into my heart. So it was a very powerful experience there. Coming back to Barkit Road, நிறைய experiences. Kirtanga Prabhu, அவர் மறக்கவே முடியாது. What a wonderful devotee. அவருக்கு வந்து சர்வீஸ் ஜென்ரலா ஒரு ஆர்கனைசேஷன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாதிரி ஏதோ ஒன்று டிஃபைன் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து டிஃபைனே பண்ண வேண்டாம், எதுவா இருந்தாலும் சரி எடுத்துப்பாரு. புக் டேபிள்ல இருப்பாரு, அங்க குக்கிங்ல இருப்பாரு, போய் காய்கறி வாங்கிட்டு வருவாரு, அங்க போய் பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. இதை நேம் இட், அவர் ஆக்சுவலா நேம் இட் கிடையாது, அவருக்கு நேமே பண்ண வேண்டாம். அவர் பாட்டி எடுத்து எதையோ பண்ணிட்டே இருப்பாரு.
24/7 அவர் தூங்குற டைமை தவிர எதனா பண்ணிட்டே இருப்பார். அவர் பசுமாட்டை பாக்குறதா, இதை பாக்குறதா, அதை பாக்குறதா, என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் டிவோட்டி. அவர் கூட வந்து இருந்தவர் விரஜநாத் பிரபு. அவங்க 2 பேரும் ரொம்ப பால்ய சிநேகிதர்கள். வெரி வெரி க்ளோஸ் associates. Rajanath Prabhu, I have had some very very wonderful experiences with Rajanath Prabhu. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமா ரத யாத்திரை அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பக்தரை வந்து மறக்கவே முடியாது. அது வந்து பிரம்மஸ்ரீ பிரபு. ஏன்னா அந்த காலத்துல வந்து ரத யாத்திரையில வந்து அந்த மேல கெனோப்பியை ஹாய்ஸ் பண்ணோம்னா அந்த துணியை அந்த எல்லோ துணியெல்லாம் வந்து அந்த இதுல இருந்து வந்து பாரிஸ் கார்னர்ல இருந்து வந்து நிறைய லைஃப் மெம்பர் கடைகள்ல இருந்து வந்து இறங்கும். அது மட்டும் இல்லாம வெள்ளை துணிலாம் அழகா வந்து இறங்கும். அப்ப என்னன்னா எல்லா பக்தர்களுக்கும் ஒரு குர்த்தா தச்சு கொடுக்க வேண்டியது அவர் வேலை. அதாவது ரத யாத்திரைக்கு புது ட்ரெஸ் அவர் தைப்பார், எல்லா பக்தர்களுக்கும் தைப்பார். அது மட்டும் இல்லாம அந்த கெனோப்பியை வந்து தைப்பார், அவ்வளவு அழகா தச்சு. அவர் கூட வந்து நம்ம ஸ்ரீதர் பிரபு இருப்பார். ஆமா, அவர் நம்ம அமேசிங் டிவோட்டிஸ். அதாவது ஒவ்வொரு ரத யாத்திரையும் வந்து அந்த மேல கெனோப்பி போகும்பொழுது அதை வந்து அவ்வளோ அழகா வந்து இது பண்ணணும்னா அது வந்து பிரம்மஸ்ரீனுடைய டெடிகேஷன் டு அந்த பர்டிகுலர் சர்வீஸை வந்து வி காண்ட் இது. பிரம்மஸ்ரீ வந்து நிறைய லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு அவரு. அங்க வந்து அவர் காலையில ஜபம் பண்ணும்பொழுது அந்த காலத்துல ரிஷிகள்லாம் இருப்பாங்கல்ல, கையில அப்படி ஒரு இது வச்சிரு, ஒரு இந்த குச்சி வச்சுட்டு இப்படி கையை இப்படி வச்சுட்டு இப்படி இந்த கையில அப்படி சாண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவார். எனிவே அப்படியே ஐம் ஜஸ்ட் வாக்கிங் டவுன் த மெமரி லேன் தேர். அந்த குடிசைன்னு சொல்லும் பொழுது நாங்கெல்லாம் வந்து அங்க when I was residing there in the temple, இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு நைட்ல கூத்துலாம் அடிச்சுட்டு தூங்குவோம். தூங்கிட்டு காலையில வந்து ஒரு 3:45 3:50 டைம் ஃப்ரேம் அங்க இருந்து வந்து டக் டக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா பானு மகாராஜ் வந்து அங்க வந்து அந்த அந்த ஒரு மாதிரி தகரத்துல வந்து இது இருக்கும், டோர் இருக்கும். அந்த டோர்ல அப்படி ஒரு 2 தட்டு தட்டுவார். ஹரிபோல், ரொம்ப ஒரு மாதிரி கிரேவ் வாய்ஸ்ல ஹரிபோல் மங்களாரதி அப்படின்னுவாரு. ஒரு வாட்டி சொல்லுவாரு, யாரு அவருடைய சாதாரணமான வாய்ஸ்ல சொன்னா ஒருத்தரும் எந்திரிக்க மாட்டாங்க. ஹரிபோல் மங்களாரதி அப்படின்னு இன்னொரு வாட்டி தட்டுவாரு. இன்னொரு வாட்டி நல்ல 3வது வாட்டி இவங்க எல்லாம் எங்க எந்திரிக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு 2 தட்டு தட்டுவாரு. தட்டின உடனே எல்லாரும் அலறி கட்டிட்டு எந்திரிச்சு இது பண்ணிட்டு குளிக்க போயிடுவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், சில நாள் கீழே படுத்துட்டு இருந்தவங்க மகாராஜ் இப்படி போன உடனே எங்க கடன் படிக்கட்டு ஏறி மேல மாடியில போய் படுத்துக்கும். இந்த பக்கம் சின்ன ஏணி இருக்கும், இரும்பு ஏணி. பட்டேல் தான் டொனேட் பண்ணாரு. பட்டேல் அந்த ஏணியில ஏறி மாடியில போய் படுத்துவோம். மாடியில போய் படுத்துட்டு அதுக்குள்ள மங்களாரத்தி எல்லாம் முடிஞ்சிருக்கும். மங்களாரத்தி எல்லாம் முடிஞ்சு அந்த சாண்டிங் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் மகாராஜ் வந்து எப்பயுமே கொஞ்சம் சுருக்கா முடிச்சிருவாரு சாண்டிங்க. மத்தவங்க எல்லாம் பொறுமையா அப்படியே 7 மணி வரைக்கும் தர்ஷனார்த்தி வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. மகாராஜ் வந்து சீக்கிரம் சாண்டிங் பண்ணுவார். சாண்டிங் பண்ணிட்டு மொட்டை மாடியில வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு வருவார். அங்க வந்து பார்த்தா அங்க நாங்க படுத்துட்டு இருப்போம், மாட்டிப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவரை பார்த்த உடனே அலறி கட்டிட்டு எல்லாரையும் இது போர்வையெல்லாம் உருட்டிண்டு we have to go down. அந்த மாதிரி it has been amazing experience. மொட்டை மாடிக்கு போகும்போது ஐ ஜஸ்ட் ரிகலெக்ட் another incident. அந்த இடத்துல வந்து மை ஃபேவரட் பாஸ்ட் டைம் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் வித் அவர் சுவாமிநாதன் பிரபு. இப்போ வந்து ஸ்வரூபகேஷ்வா. அவர் வந்து அப்போ தபலா வச்சுட்டு வருவார். தபலா எடுத்துட்டு அப்படியே ஒரு சாயந்தரம் வேலையில மேல மொட்டை மாடியில போய் உட்காந்துட்டு அவர் தபலா வாசிப்பார், நாங்க பாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி we had some very very sweet leela of Swaminathan Prabhu, one of the amazing devotees. 35 years 40 years தெரியல, அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த டெய்டி ரூம் சர்வீஸ் வந்து இன்னி வரைக்கும் நிறுத்தாம பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன், அந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து we can't just imagine. Amazing devotee. Of course, going into the deity room, Nimai Prabhu, my remembrance of Nimai Prabhu is நானும் வந்து ஷாமலும், because I was staying in the temple, Shamal and myself were the cook. Brahmashri and myself, or Shamal and myself. நான் வந்து I was the subject cutting assistant and Shamal used to be the one who used to direct cooking. And அதுக்கப்புறம் வந்து Brahmashri was cooking for some time. அந்த மாதிரி மாத்தி மாறி இருக்கும். அதுக்கப்புறம் I think, what is his name? Prema. சேலம் devotee. Prema சேலத்துல. ஆமா, பிரேமானந்தா. He had a very small, he had a small boy who fell into the milk pot. Yeah. So Premananda, அந்த பக்தர். அப்போ வந்து there was also another wonderful devotee in the cooking side, which is Ram.
Ram, Ram was also He is there. now in the Balla Vidyanagar, wonderful Pujari, Donita Pujari. Yeah. So amazing devotees on the cooking side. அப்போ வந்து கரெக்டா 8:45 ஆன உடனே அங்க இருந்து நிமாய் நிதாய் பிரபு வந்துருவார். வாட் இஸ் கோயிங் ஆன், ஆஃபரிங் டைம் அப்படின்னு அப்படியே வந்து ஒரு 2 தட்டு அப்படி கிளாக்ல தட்டு போவாரு. அப்போ வந்து எல்லாம் அலறி பிடிச்சுட்டு எல்லாத்தையும் பிளேட்டை ரெடி பண்ணி கொடுத்து அவர் கரெக்டா ஆஃபரிங் எடுத்துட்டு போவார். ஸோ இட் வாஸ் அமேசிங் தேர். அப்புறம் கோயிங் பேக் டு த டெம்பிள் ஹால், அகெயின் வெரி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நந்தகுமார் பிரபு 5:45 சொன்னாருன்னா, when Nandakumar Prabhu was not there and he was gone, there was one another amazing devotee. அவர் மாதிரி ஒரு enthusiastic devotee வந்து பார்க்க முடியாது. இவ்வளோண்டு தான் இருப்பாரு. சும்மா அப்படி நின்றாருன்னா ஒரு 10 அடி உயரம் குதிப்பாரு. அந்த மாதிரி ஒரு டிவோட்டி. அந்த மாதிரி அவருடைய எந்தூசியாசம் அந்த மாதிரி இருக்கும் எப்பயுமே. அது யாருன்னா நம்ம மகாகிருதா பிரபு. ஒரு கீபோர்டு எடுத்துட்டு வந்து அப்படி உட்காருவார். அப்படி ஒரு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கீபோர்ட் எல்லாம் போட்டுட்டு அவருடைய மேல் வஸ்திரம் அப்படி போடுறதே வந்து ஒரு தனி ஸ்டைல்ல போடுவார். போட்டுட்டு அப்படி உட்காந்து மைக் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அனுப் ஜலோட்டா ஸ்டைல்ல வாசிப்பாரு. ஸோ ஹி வாஸ் அ அமேசிங் டிவோட்டி. அப்போ மகாகிருதா பிரபு ரொம்ப ரொம்ப வருஷமா இருந்தார் அப்போ அந்த காலத்துல. ஆமா, ஹி வாஸ் குக்கிங் அண்ட் கீர்த்தன் சர்வீஸ், அது ரெண்டுத்தையும் ரொம்ப முக்கியமா பண்ணுவார் மகாகிருதா பிரபு. அதே மாதிரி விஜயராகவன் கேம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தாது இருந்தார். எஸ், நம்ம தாது இருந்தாரு, நம்ம கிருஷ்ண லோகா பிரபு மிலிட்டரி. ஆமா, தாது இருந்தார், அவர் இருந்தார். சந்திராசியா பிரபு இருந்தார். அமேசிங் டிவோட்டிஸ் அங்க பர்கிட் ரோட்ல, யூனோ தி எக்ஸ்பீரியன்ஸ். நைகஷங்கா பிரபு பானு மகாராஜ் ரூமுக்கு பக்கத்து ரூம்ல வந்து நைகஷங்கா பிரபு உட்காந்து அவர் எப்பதான் உள்ள போறாரு எப்பதான் வெளியில போறாருன்னு தெரியாது. அவர் பாட்டு உட்காந்துட்டு பாகவத தமிழ்ல என்டையர் ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினார். அமேசிங் டிவோட்டி. அதே மாதிரி அந்த மாதிரி நிறைய கோபால் ஆமா, கோபால் கிஷோர், ஆமா, நிறைய பக்தர்கள், ரொம்ப அற்புதமான பக்தர். கணேஷ் பரத் தவே வந்துட்டு இருப்பார். அப்ப நிறைய இட்டாலியன் டிவோட்டிஸ் அங்க இருந்தாங்க, வந்து போவாங்க. ஜேஷ்டா பிரபுன்னு ஒருத்தர் வருவார். அப்புறம் வந்து கணேஷாம் பிரபு வருவார். அந்த மாதிரி நிறைய பக்தர்கள். இந்த மாதிரி இட்டாலியன் டிவோட்டிஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து பெரிய ஃபீஸ்ட். ஒரு நாள் பெரிய அண்டால ஒரு அமக்கலமா ஒரு பாஸ்தா. இப்போ ரீசெண்டா கங்கா பிரபு வந்து இங்க வந்திருந்தார் துபாய்க்கு. அப்ப வந்து அவர் கூட வந்து கங்கா பிரபு, மை செல்ஃப் அண்ட் பானு மகாராஜ், we were all having a very long ride, ஒரு 1 or 2 hour ride. அப்போ we were just recollecting எக்ஸாக்டா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி we were just recollecting the Burkit Road times. Maharaj was saying, in fact, very interestingly, Maharaj was also sharing a lot of things, from those days. அதுல நினைக்கும் போது I want to also mention about Banu Maharaj. 6:41 ஆயிடுச்சு. பிரபு என்ன விட்டா நான் மைக்கே கொடுக்க மாட்டேன் பிரபு. No problem, bro. Please. I think we should have one more session. Two, 3 more sessions. Maybe you can complete the one about Banu Maharaj. Banu Maharaj வந்து ஒரு அவருடைய யூசுவலா ஜெனரலா பானு மகாராஜ் எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் கிரேவா தான் இருப்பாரு. ஐ மீன் அவ்வளவு ஈஸியா வந்து he will not but there were very few personalities with whom he was in a very playful mood or in a very jovial mood, I should say. ஒரு நாள் வந்து நான் பானு மகாராஜ் ரூமுக்கு பக்கத்துல அந்த நைகஷங்கா பிரபு உட்கார்ந்துட்டு இருப்பாரு இல்லையா, அந்த இடத்துல வந்து ரூம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பாத்வே மாதிரி இருக்கும், 2 சைட்ல வந்து மேடைகள் இருக்கும். அங்க வந்து பக்தர்கள் படுத்துப்பாங்க, ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு பாத்வே. இட் லீட்ஸ் அவுட் டு தி another place where பிரம்மஸ்ரீ பிரபு யூஸ் டு சிட் தேர். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு நாள் வந்து மத்தியான வேலை இருக்கும். அந்த டைம்ல வந்து யூஸ்வலா டிவோட்டிஸ் யாருமே வந்து கோவில்ல இருக்க மாட்டாங்க. எல்லாரும் they would have gone out for preaching and all that. அப்போ வந்து சுவாமிநாதன் வந்து என்ன பண்ணுவார், அவருடைய யூஸ்வல் லீலா இல்லைன்னா யாருமே இல்லைன்னா ஒரு இடத்துல நின்று இப்படின்னு ஆடிட்டு இருப்பார். அப்படி 2 காலை வச்சுட்டு இப்படி ஆடிண்டே இருப்பார். ஒரு 1/2 மணி நேரம் ஆடிண்டே இருப்பார், அப்படியே தலையாட்டின்னு இருப்பார். அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து அங்க இருந்து பானு மகாராஜ் வர்றார். ஒரு பிரேக், அவருடைய கம்ப்யூட்டர்ல இருந்து எந்திரிச்சு வெளியில வந்தார். அப்படி இப்படி பார்த்தார், நேரா வந்தார். சுவாமிநாதன் அப்படி 2 ஷோல்டர்ல அப்படி பிடிச்சார் பின்னாடி இருந்து. சுவாமிநாதன் தலையாட்டின்டே, ஏய் யார் அது அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு பானு மகாராஜ் தலையே காமிக்கல, இப்படி திரும்புறார். சுவாமிநாதன் எவ்வளவு திரும்ப மகாராஜ் வந்து அவருடைய முகத்தையே கொடுக்கல. அவர் பாட்டு பிடிச்சுட்டே இருக்காரு, இப்படி பிடிச்சுட்டு அவரை வந்து இது பண்ணிட்டே இருக்காரு, டாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. சுவாமிநாதன் திடீர்னு கோவம் வந்து யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பினா இருப்பாருங்க. இப்படி திரும்பும்போது மகாராஜும் வேற வழி இல்லாம அவரை டாட்ச் பண்ணும்போது இப்படி திரும்பும்போது என்ன பார்த்துட்டாரு. நாங்க ஒரு ஓரமா உட்காந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கார்னர்ல அந்த மேடை மேல உட்காந்துட்டு இருக்கேன்.
அதை பார்த்துன்னு இருக்கேன். என்னை பார்த்த உடனே என்ன பண்ணாரு, அப்படியே அதை அவனை விட்டுட்டு நேரா உள்ள போய் இதுல ஒரு மாதிரி ஷையா போய் உள்ள அவருடைய ரூம்ல உட்காந்துட்டார். ஸோ இட்ஸ் அன் அமேசிங். அதே மாதிரி he had a very unusual and very affection to Rohit Prabhu's son. அவர் கூட வந்து நிறைய விளையாடுவார். நம்ம லோகேஸ்வர் now who is in Mayapur. Even Ganga Prabhu's son ரெண்டு பேரும் விளையாடுவார். கிளாஸ்ல வந்து இதெல்லாம் தூக்கி போடுவார். He had a very special இது. அந்த மாதிரி Prabhu, there is no end to how much we can say. நாராயண் பிரபு and ஸ்கூட்டி ராம் அவர் ரெண்டு பேரும் பிரதர்ஸ். ஆமா நாராயண் ராஜகோபால் அவர் ஸ்கூட்டி ராம் சொல்லுவான். நாராயண் பேசிட்டே இருப்பான். I just want to say one thing here. Harigopal Prabhu அதுக்கப்புறம் he did a lot of programs. நான் வந்து ஒரு youth program near my home something was running. When I had to move, he picked it up and he doubled the size of that program, and there was a lot of fantastic work that's done. Those were the first Bhakti Vriksha programs. Yes, and the guts that we had to do anything, there's nothing stopping. And my personal couple of experiences I had, one was this Vellore thing. Train la pombod and Ranga Prasad and Vaidi and Ranga Prasad, I met with Vaidi and Satish and all. We were on the same train going for Ravi's wedding. அவன்ட்டு இதே கிஷோர் ஸ்டைல் எப்படி பந்தாவா எல்லாரும் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தோம். அவன் பார்த்தான், இப்படி எங்களை பார்க்காத மாதிரி அவன் அந்த பக்கமே பார்த்துட்டு இருப்பான். பட் ஹீஸ் பீன் நோட்டிசிங் அண்ட் ஹியரிங். எனக்கு தெரியும் அவன் கேட்டு இருக்கான்னு. ஸோ ஒரே ஹை ஸ்கேல் பிரச்சாரம், ஃபுல் ஸ்கேல் தெரியும் எனக்கு அவன் கேட்டு இருக்கான்னு. முடிச்ச உடனே, பிரபு நீங்களாம் யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க? இஸ் லைக். அதுக்கப்புறம் அன்னைக்கு வீட்டுக்கு போறான், வெள்ளூர்ல இருந்து எனக்கு போன் பண்றான். 3 நாள் கழிச்சு, நான் இந்த கல்யாணம் முடிச்சுட்டு 3 நாள் கழிச்சு திரும்பி வந்தேன் சென்னைக்கு. போன் பண்ணிட்டு என்கிட்ட சொல்றான், ஹரே கிருஷ்ணா, எனக்கு வந்து சென்னைக்கு வரணும், எனக்கு ஒரு குரு வேணும், எனக்கு ஒரு குரு வேணும், யாரும் எனக்கு உடனே இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அந்த நேரங்க பானு வராஜ் உட்காந்துருக்காரு. The kind of inspiration we had to go. Same thing, I had an experience with Madurai. Madurai organized one program for Rasraj. அப்பயே மக்கள்லாம் வந்து நம்ம ஹரே கிருஷ்ணாலாம் ஹை பவர் ஆடிப்பட்டாங்க ரசராஜ் பிரபு கேட்டு. அடுத்தது பானு மகாராஜுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணேன். பானு மகாராஜ் ஒரு ப்ரோக்ராமுக்கு வர முடியாமல் போயிடுது. ஸோ என்ன உட்காந்து வச்சுட்டாங்க. அங்க இருக்கிறது 200 பேரு. வயசு 22 or 23. So when we had to do what we had to do, I think Krishna empowered, and we had been given the opportunity to speak before that, and Banu Maharaj oda lecture okkandu varam my religious duty from the time I joined Kilpak. Maharaj okkandarna, Maharaj first front la seat enoda seat. Naanga okkandupa harmonium Maharaj paadrar, and complete rapt attention. In my life I have not, adukapram I don't know, it's been very difficult having that kind of attention, but Banu Maharaj has been implanting all of these things. So Madurai la adutha tharava, this is also the kindness of Maharaj. It's for my wedding. Banu Maharaj கிட்ட போயிட்டு அப்பா சொன்னார், இது மாதிரி வெட்டிங்க்கு உங்களை இன்வைட் பண்ணதுக்கு வந்திருக்கோம், அதே மாதிரி இன்விடேஷன் கார்டு. அப்பாவோட டீலிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் இட்ஸ் a little more friendly with Banu Maharaj. நம்மலாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இதா இருப்போம். ஸோ அவர் சொன்னார், நீங்க வரணும் Maharaj. நான் சொன்னேன், சன்னியாசி என்னதுக்கு நீங்க கூப்பிடுறேன், வேண்டாம், கல்யாணத்துக்கு வர வைக்கணும். Banu Maharaj came from Chennai all the way in train. I think Harigopal, Krishna Kishore, you were there for my wedding? I think yes, I came. I was there, yeah. இத மாலை போட்டு எல்லாம் ஹால்ல சுத்திட்டு இருந்தல்ல. The full this thing, Maharaj came for the whole event, and he, I wouldn't expect இந்த மாதிரி kindness. அவர் அங்க போய் உட்கார்ந்துட்டு மகாராஜ் இப்படி கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துருக்கார். அப்பா சொன்னார், நம்ம கோவிலோட கேலண்டர் தான், சாரி நம்ம கிரீட்டிங் கார்டு இருக்க, கிருஷ்ணா கிரீட்டிங் கார்டு தான் நம்ம வந்து இன்விடேஷனா கொடுக்கணும். ஸோ ஓகே, வாட் டேட் இஸ் திஸ் திங், என்னமோ ஒரு 4 கேள்வி கேட்டார். கட்டு சடனா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் திருப்புறாரு. பை தி பிளெஸிங் ஆஃப் ருக்மிணி சத்யபாமா கிருஷ்ணா, ஃபுல்லா அது உள்ள என்ன மேட்டர் பண்ணும். We didn't even ask him, is this okay, just tell me it's okay, I will keep it ready. We did nothing. How many do you need? Seri, you pick the cards and leave it in this thing, I will send it to the printer, bring it. Where will you get somebody
like this, who's just ready to give himself for even, the Dina Hina Jata Chilo Hari Rama, completely unqualified people. Is, such a great personality. There was a deadline to send the newsletters in the ISKCON newsletters இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டெட்லைன் இருக்கும். அந்த டேட்டுக்குள்ள அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அது போலன்னா அந்த ஃபெசிலிட்டியை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. whatever the category in which it goes. அதுக்கோசரம் என்ன பண்ணுவாரு, பானு மகாராஜ் உட்காந்து அந்த இதை ஒட்டின்னு இருப்பார், அட்ரஸ் ஒட்டின்னு இருப்பார் ஒவ்வொன்றுத்துலயும். practically not just once or twice, practically every other month he will be sitting there and ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவார். ரொம்ப டக்கு 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 டக்குன்னு மிஷின் ஆட்டம் ஒட்டிட்டு இருப்பார். இன்னொரு லைட்டர் வெயின்ல சொல்லுங்க பிரபு. சாரி பிரபு. ஒரு லைட்டர் வெயின்ல, since Sumitra Prabhu is here, I used to be also partner, life membership partner with Pranananda Prabhu. So அதாவது என்னுடைய if I was ever known as a sales person, அதை வந்து அவர்கிட்ட தான் கதை. அவர் என்னுடைய சேல்ஸ் குரு. அவர் மார்க்கெட்டிங் சேல்ஸ் என்னன்னா சொல்லலாம். அவரு அது மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. So I've had some very wonderful experiences with Pranananda Prabhu. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து I was பார்ட்னர் வித் லைஃப் மெம்பர்ஷிப் பார்ட்னர் வித் சுமித்ரா பிரபு. அதனால நிறைய போயிருக்கோம். பிரபு என்ன பண்ணுவாரு, எல்லாம் முடிஞ்ச உடனே, பிரசாத் எல்லாம் முடிஞ்ச உடனே லேட்டஸ்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறதா இருந்தாலும் சரி, வேன் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, எந்த வண்டி அவருக்கு, எனக்கு ஃபிளைட் ஓட்டி தான் பார்க்கலையே தவிர அதை கூட ஓட்டுவாருன்னு நினைக்கிறேன். எந்த வண்டி ஒண்ணா அவர்கிட்ட கொடுத்தாலும் என்சிசில ஓட்டிருக்கேன். ஏர்விங்ல I was a co-pilot in training. அந்த ஆட்டோ ஓட்டிட்டு அப்படியே போவார். நானும் வந்து பார்ட்னர் பின்னாடி, அவர் வந்து ஆட்டோ ஓட்டுவார் முன்னாடி. அப்பெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த டிவோட்டிஸ் எல்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்க, எப்படி அமக்கலமா ஓட்டுறாங்க, இது எப்படி பிடிச்சு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு தெரியும். அப்ப வந்து நான் பின்னாடி வந்து அவருடைய பொட்டியெல்லாம் எடுத்துட்டு உட்காந்துட்டு ரெடியா இருப்பேன். அவர் போயிட்டே இருப்பார், நாங்க பாட்டு அப்படி போயிட்டே இருப்போம். பிரபு அப்படி போவார். அந்த என்னது, அந்த ஒரு வாட்ச் கடை ஒன்று இருக்குமே மவுண்ட் ரோட்ல, டிஆர்என் கிட்ட அப்படி போகும்போது அப்படி லைட்டா அப்படியே தூங்கிடுவார் பிரபு. அப்படி சைடா வாங்கி போயிட்டு இருக்கும் வண்டி பாட்டுன்னு அப்படியே ஒரு சைடா போயிட்டு இருக்கும். பிரபு என்ன பண்றீங்க பிரபு அப்படின்னு கேட்டா, ஓ ஜாய் ஹிஸ் ஹோலினஸ் பக்தி வினோத் சுவாமி மகாராஜ் கி ஜாய். ரங்ககிருஷ்ணா பிரபு is showing the video from there. I think he's in Coimbatore in a marriage. சோ அப்படியே போயிட்டு இருப்பார். அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு நேரா வந்து महाराज की जय. So, Jai His Holiness Bhakti Vinod Swami Maharaj ki Jai. Jai. I have one pastime of Banu Maharaj which I Prabhu, ஒரே நிமிஷம், இன்னும் நீங்க அந்த இது கேட்கவே இல்லையா? சாரி, ஐ எம் இன்டர்ஜெக்டிங். அதுக்கப்புறம் அப்படி பிரபு எப்படி அவரை எழுப்பி விட்டு நேரா போனா அவர் பாரிஸ்ல போய் அப்படி நிறுத்துவார் வண்டியை நிறுத்திட்டு பிரபு வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு கேட்பாரு, ஏ ஹரிபோல், நம்ம இங்க வந்தோம் அப்படின்னு ஒரு பிரபு. சாரி பிரபு, ஜஸ்ட் இன் லைட்டர் வெயின். இது அப்படி சொல்றாரு, நம்ம ஆக்சுவலா கீழ்பார்க் போயிருக்கோம், நம்ம ஏன் இங்க வந்தோம் பாரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சொல்றாரு. One more thing, myself Arjuna, once we took an ambassador car, all Paris roads are all parallel. I was new, we didn't know where we parked. 10-20 நிமிஷம் பார்க் பண்ணோன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுறாங்க, எங்கடா நீ பார்க் பண்ணு. 1 hour தேடினே இருக்க வண்டி எங்க இருக்குன்னு. படிக்க முடியலாம், அப்பெல்லாம் ஜிபிஎஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிரபு வந்து அப்புறம் பார்க் பண்ணிட்டு, ஐயோ நம்ம எங்க, சரி பரவாயில்ல ஹரிபோல், நம்ம ஒண்ணு பண்ணலாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அந்த ஒரு லைஃப் மெம்பர் இருக்காரு அங்க பக்கத்துல, அங்க ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So those were, I mean, unimaginably wonderful days that we have had with devotees. ஜூஸ்னா ஒண்ணு மறக்கவே முடியாது. யூத் பசங்க எல்லாம் வந்து அந்த பாண்டிச்சேரி அந்த கார்னர்ல லாலாவோட ஜூஸ் காங்கிரிகேஷன், அது தனி காங்கிரிகேஷன். எல்லாம் மிக்ஸ் இருக்கிற ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. But just on a very serious note, I want to remind us the Bhagavatam class in T Nagar
weekly or once in fortnight we used to have in Elliott's Beach. நாங்களாம் ஆட்டோல 10-20 பேர் உட்காந்துருவோம். ஜாம் பண்ணி அங்கே போய் மாலை ஜெயராதன் மட்டும் அங்கே போய் அப்போ குளிச்சுட்டு வருவோம். I think someone joined. No, just as a serious note, one thing is we are all very grateful to Sumitra Prabhu. நாங்க சுமித்ரா பிரபு வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ, he is one person who has not changed by either figure or his nature. அப்படியே அந்த மாதிரி ஒரு blissful moodல ஒருத்தரால இருக்க முடியும்னா I think there is no parallel. I added some weight. அது பத்தி எல்லாம் சொல்றேன். எனக்கு ஒரு கோவிட்ல 2 நாளைக்கு முன்னாடி I was just talking to my daughter. There is blissful in Krishna consciousness example வந்து சுமித்ரா பிரபு. So I think we are all very, very grateful for you having been there from our first day till today, and we are very, very grateful for your association, Prabhu. Thank you so much. Hare Krishna. Hare Krishna. Nandu Prabhu, sorry. I want to say, this is an experience I had with His Holiness Banu Swami Maharaj. So ஒரு தடவை வந்து சுவாமி தர்ஷன் பார்த்துட்டு இப்படி சைட்ல உள்ள வரேன். எப்பயும் மேல போய் மகாராஜ் பாக்குறது தான் நம்ம வேலை. ஸோ மேல போகும்போது பார்த்தா மகாராஜ் அங்க பக்கம் கீழே இருக்காரு. கீழே உட்காந்துருக்காரு தரையில சைட்ல இந்த இதுலயே மேலேயே போக வேண்டாம், சைட்ல உட்காந்துருக்காரு. ஆபீஸ் ரூம் பக்கத்துல அங்க மேல இருந்து மகாராஜ் ரூம் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஒண்ணு வரும் கீழே. அந்த ட்ரெயின்ல மகாராஜ் கையை விடுறதுக்கு உள்ள போயின்னு இருக்கு. கை மகாராஜ் நில்லுங்க, என்ன நான் பண்றேன் மகாராஜ், எனக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் கையே வைக்க வராது, மகாராஜ் பண்றாருன்னு சொல்லிட்டு நான் உள்ள போனேன். சரின்னு போனேன். மகாராஜ் சொன்னார், அங்க இட் லுக்ஸ் லைக் somebody has put a brick there or there is something that is blocking the drain அப்படின்னாரு. நான் இது டாய்லெட் ட்ரெயின் தான் நினைச்சுட்டு ஒரே வயர்லாம் அப்படியே உள்ள வாங்கிட்டு இருக்கு. சரி மகாராஜ் பண்றாரு, நம்ம பண்ணிதான் உள்ள கையை போட்டு அந்த ஒரு கல் ஒரு செங்கல் ஒண்ணு இருந்தது, அந்த செங்கல் வெளில எடுத்தேன். அது எல்லாத்தையும் வெளில வச்சு உள்ள அப்புறம் பார்த்தேன், வேற என்னது கையை தான் விட்டாமே பண்றத வாரத்துக்கு எல்லாத்தையும் வெளில வச்சேன். மகாராஜ் என்ன பார்த்தார், அவருக்கு ஓடுறது தெரியுது, மண்டையில என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொன்னார். You don't have to worry, this is just bath water coming from there. I didn't say anything, there's nothing to show that அவருக்கு ஒரு காரியம் வந்து யாரா ஒருத்தன் பண்ணலன்னா வந்து எல்லாம் நின்று போயிடும்னு ஒரு காரியம் கிடையாது. Yes, we have known so many times, அவே மகாராஜ் கிளம்பி போயிட்டாரா, எங்கடா யாருடா, உடனே வண்டி எடுத்து துரத்தின்னு போய் தேடு, மகாராஜ் எங்க போயிட்டாரு, யாருக்கும் ஒண்ணும் தெரியல. ஏன் ஆட்டோக்காரனை காணும், மகாராஜ் ப்ரோக்ராமுக்கு போனோம், பஸ் பிடிச்சுன்னு போயிட்டார், வெளில இருந்து ஆட்டோ பிடிச்சுன்னு போயிட்டாரு, இப்போ எப்படியோ போயிட்டார். So அந்த நேச்சர் ஆஃப் பானு மகாராஜ், that there isn't anything that is that he cannot do அப்படின்றது, I think that sets the mood for everybody. அப்படியே ஒரு பானு மகாராஜ் has given that family atmosphere to us. இப்ப கூட கோவில் கட்டி முடிச்ச உடனே கூட இவர் ஜிபிசி சேர்மேன், அந்த மார்பிள் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கலர் ஆன உடனே அவரே ஒரு துணி கேட்பார், புது கோவில தேப்பார், அது பார்த்த உடனே எல்லாத்தையும் கூட அனுப்பிச்சிடுவாங்க. அவன் எவ்ரி மண்டே டஸ் மங்களாரத்தி முடிச்ச உடனே நான் துளசி பிளேட் மங்களாரத்தி போயிட்டு அவரே அலமையில எடுத்து வந்துருவார். He personally washes it. Perfect. When you mention about that Maharaj இது ஒரு நாள் வந்து I was standing in the book table those days, and மகாராஜ் வந்து அவரு எப்பயுமே வரும்போது மேல படிக்கட்டுல வரும்போது கடகடன்னு வருவாரு, அப்படியே பார்த்தாரு, திரும்ப அப்படியே அதே பேஸ்லயே மேல போயிடுவார், திரும்ப ஓடி வந்தார், 2வது வாட்டி 3வது வாட்டி வந்தார். மகாராஜ் நேரம் என்னடா அது வராரு, எதுவுமே சொல்லாம நேரா போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவர்கிட்ட, மகாராஜ் எனிதிங் யூ லுக்கிங் ஃபார்? நோ இட்ஸ் ஃபைன் அப்படின்னாரு. திரும்ப போயிட்டாரு. அடுத்த வாட்டி வரும்போது ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்தார். என்னன்னு பார்த்தா அப்படியே வெளியில கிளம்பி அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு, அங்க கோவிலை விட்டு வெளியில வந்து நடந்து போயிட்டே இருக்காரு. நான் நேரம் ஓடினேன் மகாராஜ்ட்ட, மகாராஜ் யூ கோயிங் சம்வேர்? நோ, ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் தி ஆட்டோ ரிக்ஷா, ஐ திங்க் தி டிரைவர் இஸ் நாட் ஹியர், இட்ஸ் ஃபைன், ஐ அம் கோயிங் அப்படின்னாரு. மகாராஜ் ஐ கேன் டிராப் யூ அப்படின்னா, எங்க டிராப் பண்றது, எங்கிட்ட அப்போ வந்து ஒரு கைனடிக் ஹோண்டா ஒன்று இருந்தது. அப்போ வந்து கைனடிக் ஹோண்டா எடுத்துட்டு ஓடினா அவர் பின்னாடியே போயிட்டு, மகாராஜ் தள்ளிண்டே ஓடினாங்க கோவில்ல இருந்து, ஓடி போய் மகாராஜ் ஐ கேன் டிராப் யூ? நோ இட்ஸ் ஃபைன். நோ மகாராஜ் ப்ளீஸ் மகாராஜ் ஐ வில் டிராப் யூ. ஓகே யூ டிராப் மீ அட் தி பஸ் ஸ்டாப் அப்படின்னாரு, டி நகர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னாரு. அப்புறம் அவரை போய் டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்ட உடனே, வேர் யூ கோயிங் மகாராஜ்? ஐ கேன் டிராப் யூ தேர் மகாராஜ். நோ இட்ஸ் ஃபைன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு என்னது, அங்க ஒரு புக் ஷாப் இருந்தது, ஹிகின் பாத்தம்ஸ் போயிட்டு இருக்காரு, அதுக்கு பார்த்தார், கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு பஸ், மகாராஜ் ஹவு வில்? நோ வரிஸ், ஐ வில் கோ, ஐ ஹாவ் கேஷ் வித் மீ, ஐ வில் கோ அப்படின்னாரு. நேரா கிளம்பி போயிட்டார், முடிஞ்சு போச்சு. So Maharaj was very, very simple in every one of his action, right?
பாப்பார் இல்ல அப்படின்னு கேட்க கூட இல்ல. எங்க டிரைவர் போனார், யாருன்னா ஒருத்தர் போய் கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு பெரிய கமோஷனே கிடையாது. பார்த்தாரு, இல்ல சரி நடந்து போயிட்டே இருந்துட்டாரு அவர் பாட்டுன்னு. ஏர்போர்ட் போச்சு, ஃளைட் டிலே ஆயிடுச்சு ராத்திரி. அப்போ டிவோட்டிஸ் நீங்கலாம் போயிடுங்க, நான் இங்கே இருக்கேன். மகாராஜ் கேன் வி கோ டு தி ரெஸ்ட் ரூம்? நோ நியூஸ் பேப்பர் ஏதோ இருக்கு, கீழே பிரிண்ட் அண்ட் பட்டன். தட் ஒன் டிவோட்டி டோல்ட் அஸ். அவ்வளோ சிம்பிள். நவ் இஸ் ஜிபிசி வைஸ் சேர்மன். ஏப்ரல் வந்து சேர்மன் ஆக போறார். யாரோ சொன்னா ஜிபிசி மகாராஜ் யூ ஆர் ரன்னிங் என்டையர் ISKCON த்ரூ தட் ஸ்மால் ரூம். நீ பாத்துக்கலாம், மகாராஜ் ரூம் வந்து லாங் ரூம் இருக்கும். I just enough for me. So this shows the books எல்லாம் என்ன translate பண்றாரோ is imbibing the quality of all the acharyas and Goswamis Bodla. So we are all very fortunate in Chennai to imbibe that and carry out. Once Hari Vilas GBC in America, I was there particularly in Mayapur. Maharaj kattinta. Maharaj, you are given us ready-made devotee. IIT la irundhu ellam padichu ellam anga poidum. I mean Minneapolis, Microsoft la. And they are all well trained by Kishore and Manoram in cooking everything. Anga poi collections ellam anga devotees are foreign devotees coming. So he was appreciated. Maharaj, you are given class, you sent us a ready-made devotees. So whatever devotees we made, they're doing wonderful. Like Kishore, you're saying that he's in Bangalore and Nandakumar and Dubai, Harigopal Prabhu. Yeah, it's so nice to recollect all the past memories. And I think every year we must have this get-together. We should try to bring more of this, the Bose boys, and try to listen to them. I think once, long time we had once, before the Zoom and all right there. Remember, Nandakumar, at your place in Gilnagar? Alumni. I still remember that occasion when Nandakumar Prabhu organized one in Gilnagar and we invited Banu Maharaj. And the end of the program was an amazing kirtan where Banu Maharaj was in his very, very different mood. He was in a completely blissful mood. I cannot forget that occasion. And when that occasion was happening, Banu Maharaj asked one question. I went closer to him. He wanted to ask something and I went closer to him. He said, "Where is Krishna Kishore?" He asked this question. And he said, Maharaj, he is in the US at that time. He was in the US at that time. Said he's in the US. Where in the US? And we said, whatever that place was at that time. Oh, I was there in the US recently. I could have met him there. I could have gone and met him. This is exactly what he said. I could have gone and met him there. It has been a long time since I met, Krishna Kishore. I can't forget that reunion. This is one thing that all of us as youth cherish most. The kind of affection Maharaj has had for the youth and the time he has given the youth, we are eternally thankful to Maharaj and attached to him. Hare Krishna. Any other comments before we wrap? One quick request from Tani Mataji. Harigopala Prabhu, நீங்க அந்த கார்ல போகும்போது மகாராஜ் பத்தி ஏதோ டி நகர் பத்தி பேசும்போது ஏதாவது one or two points that you want to share. I think Bhanu Maharaj was speaking specifically about those devotees. He was just counting on Ganga Prabhu was mentioning about his stay when he was actually transitioning from Chennai to Mayapur, and we were just recollecting what are all the names of those Italian devotees who were there in Chennai at that time. So appa vandu Ganga Prabhu was saying a few names. And in fact, Ganga Prabhu himself forgot some names, and Bhanu Maharaj was just picking those names, and he was one after the other. He was just shooting names like that. This devotee, that devotee, he there. where is he now? Where is Arjunanath? Where is his brother? And where is Jeshta? Where is like that? He was yeah, one after the other. Also another devotee. Kauntiya actually in the top Prabhu, yes. New Bhakta program mani adlu sollam kudutha 50 perukku class la kudukonu solli. Another wonderful devotee who used to frequent Burkitt Road all the way from Australia was one of very close friends of Bhanu Maharaj. Our Mayapur Chandrava, our parent Prabhu? Tennis player, tennis coach. Saffron devotee. Saffron devotee. No. I'm talking about Mayapur Chandra, or what is his name? And immediately Ganga Prabhu, picked up that picture of that devotee on his mobile phone and showed it to Bhanu Maharaj in the car when we were just going. And he said, Maharaj, I met him actually there in Australia. Maharaj Australia, we used to go. Right. So very, very wonderful experiences with Maharaj. Thank you so much. Hare Krishna.
கேட்டுட்டே இருக்கலாம் போலதான் இருக்கு. ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்க ஆரம்பிக்கும் போது மெமரிஸ் ஆஃப் டிவோட்டிஸ் ஆரம்பிச்சோம். கண்டிப்பா க்ளோரிஸ் அண்ட் மர்சி ஆஃப் பானு மகாராஜ், டிவோட்டி கேர், ரத் யாத்ரா. Actually, Harigopal, I was thinking the newcomers who are just coming now, more they hear about the past, that will become like a big foundation steel ஆயிடும். நம்மலாம் எப்படி சேரச்சா used to listen to about how the American devotees used to see the videos, ITV production பார்த்து ஹரே கிருஷ்ண மூமெண்ட் அதெல்லாம் பத்தி இன்ஸ்பயர் ஆகணும். ஸோ இப்போ அப்படியே பரம்பரை கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து மூமெண்ட் will be unleashed. இல்லைன்னா இப்ப என்ன இருக்குன்னா கொஞ்சம் மெக்கானிக்கல் ஆயிடுச்சு. நம்ம அந்த காலத்துல வந்து ஃபேமிலியா இருந்தது எல்லாம் பியூரோக்ராட்டி ஆகி இப்போ உள்ள சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஒரு கம்பெனியாண்டா ஆயிடுது. So we have to imbibe that. But still in Chennai, I'm very happy that we still together Banu Mercy Maharaj, we can just have like a friend is. And anyway, but still we don't have that. அப்படி கூட பயம் ஒன்று இருக்கும். மாரல் போனச்ச அவர் வந்து 10 சென்டென்ஸ் பேசினா ஓகேன்னு இமெயில்ல எஸ் ஓகே ஷூர் ஐ வில் டு இட். அப்ப எல்லாரும் பேர் கேட்பா. மகாராஜ் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு பேர் கொடுப்பீங்கன்னு, அப்புறம் கல்யாணம் எப்போ ஆகும் அதெல்லாம். I have just one request for the organizers today. Sumitra Prabhu, Ramakrishna Prabhu, Srinarayan Prabhu, all the wonderful devotees here. I think just like how we were discussing about Nandakumar Prabhu, where he organized the reunion. One, we have this platform of Zoom, regardless of where we are. We don't have to worry about how can we bring everybody together. My only request is we have had some very wonderful devotees, who have probably lost touch with ISKCON. So, over a period of Srinivas, what is his name? Courier Srinivasan. I'm sure there were so many devotees in Chennai. Even Brahmashri. You try to bring him back. One more Srinivasan, he had a brother. There were 2 brothers. The younger was Srinivas, who even took initiation. And when you mention about Burkitt Road and Sunday Feast program, and after the end of the program, the cleaning service and the number, idhula corporation work pannare number. What is his name? Jayaram Prabhu. How can we forget Jayaram Prabhu? What an amazing devotee, right? Epdina we should bring them all together on one forum where we can really share and seek all of their blessings. Vasudev Krishna Prabhu. Vasudev Krishna Prabhu. Wow. Festivals now are abhishek. Vasudev Krishna Prabhu nenikkumbodhu enak onnu dhaan nyabagam varum. One of the greatest blessings that I personally received and some of us received in Burkitt Road was His Holiness Bhakti Swarup Tirtha Maharaj. His visit to Burkitt Road was a very, very special one. And when he was there, நான் வந்து ஒரு வேலையில இருந்தேன் அப்போ மகாராஜ் வந்திருந்தார். எவ்ரிடே மார்னிங் அவர் வந்து பாகவதம் கிளாஸ் கொடுத்துட்டு இருப்பார். I was so taken away by the way that he was delivering Srimad Bhagavatam. And the next day I went to my boss. I was working as a salesperson for some distributing some Motorola or whatever. I went to my boss and I gave my resignation to him. I said, thank you very much. I don't want to be coming to office from tomorrow. Inna ache abdinaru. No, I want to leave abdina. Inna Hare Krishna abdinaru. My boss name was Vinod. So அவருக்கு தெரியும் நான் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு மத்தியானம் ஆனா நேரா கோவிலுக்கு தான் போவேன்னு தெரியும் அவருக்கு. இந்த மாதிரி எதுனா பக்தி வினோத் டாக்கூர் அப்பியரன்ஸ் டே, இந்த அப்பியரன்ஸ் டே திடீர்னு காணாம போயிடுவேன் அப்படின்னு தெரியும் அவருக்கு. எங்க ஹரே கிருஷ்ணாவா அப்படின்னாரு. சரி ஏதோ பொழப்பு போ அப்படின்ட்டாரு. So I went there. We sat with Bhakti Swarup Tirtha Maharaj, and he laid the foundation and the taste for us in Srimad Bhagavatam. Myself, Vasudev Krishna Prabhu, Karunavatar Prabhu. எங்க 3 பேரையும் 11 o'clock டாட் என் ரூமுக்கு வரணும் அப்படின்னுவார். நேரா போவோம், பாகவதம் சொல்லி தருவார், போண்டுவார், திரும்ப 3 மணிக்கு வா அப்படின்னுவார். 3 மணிக்கு போவோம் திரும்ப. ஓகே காலையில என்ன சொல்லி கொடுத்தனே எல்லாம் அப்படியே சொல்லு அப்படின்னுவார், ஸ்லோகன்லாம் சொல்லு அப்படின்னுவார். அப்படியே முழிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. வேற இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறதா இருந்தா எங்கிட்ட வந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒழுங்கா திரும்ப சொல்றதா இருந்தா வாங்கோ, இல்லாட்டி ஓடி போயிடுவோம் அப்படின்ட்டாரு. Then we took it up really seriously. And அப்புறம் வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டு அவர் கிளாஸ்ல பாகவதம் கேட்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா எப்ப யார பாயிண்ட் பண்ணி கருணாவதார் ஷூட் அப்படின்னு ஷூட் பண்ணோம் ஸ்லோகம். So அந்த மாதிரி இருந்தார். So one of the greatest blessings that we received in Burkitt Road was the association. He formed a lot of reforms. அப்பலாம் வந்து எல்லாரும் preachers-லாம் ஆட்டோ உள்ள எடுத்துருவா. விஷால் மால் வரைக்கும். அவர் என்ன சொன்னார்? This is temple. Don't waste slippers. அப்பல ஆட்டோஸ்லாம் வெளில பார்க்கணும். Very strongly. Actually நம்ம நந்தகுமார் நீ என்ன டிவோட்டி ஆமா கர்நாடகா. நீ வந்தே இருப்ப கிளாஸ்க்கு. ஆனா நீ என்ன உருப்பட மாட்டே அப்படிதான். He talks directly to the heart. Really. Harinamamrita, we forgot. Harinamamrita. Used to come, and his brother.
ஜெய் விஜய். ஹரிநாமாமிருதா விரஜநாத் வந்து ரெண்டு விஷயத்துக்கு மறக்க முடியாது. ஒரு ஜன்மாஷ்டமி ஃபெஸ்டிவல் இல்ல எந்த ஃபெஸ்டிவல் நடந்தாலும் அந்த கடைசியா பஞ்சாமிர்தம் அதெல்லாம் காணாம போயிடும். எங்கன்னு பார்த்தா அது விரஜநாத்தும் ஹரிநாமாமிருதா எங்கன்னா ஒளிச்சு வச்சிருப்பாங்க வந்து இதுல இருந்து டெய்டி கிச்சன்ல இருந்து. So amazing days. Thank you so much, Prabhu. Wonderful. Hare Krishna. Yes. Hare Krishna. So நீங்களா லைனை கட் பண்ற வரைக்கும் நாங்க பேசிட்டே இருப்போம் பிரபு. No, anyway, at a very short notice, just 24 hours, no, plus 36 hours, I gave notice to all the three, and all of them have been very kind to be with us, except that Manoram is away traveling somewhere. Really very, very grateful. It's been a very, very pleasant experience this evening, recalling all those vast memories. Personally, I couldn't be there. I am with Bhakti Vinod Swami here. Thank you, devotees. Rakesh Prabhu, just few days back, Krishna Prabhu had come with his parents to the temple. Yeah. Then we had Manoram was there for 2 days back. Yeah. Sadhana Veshi, I couldn't recognize him. But you know, Mama didn't know. None of my Veshi would be there. And I was changed. Then now he's traveling now. Yeah. It's very nice. I think all the three very short notice. One devotee we forgot is Krishna Priyan. He said he got haunted. Krishna Priyan. Krishna Priya. I got haunted on one. He wears a very nice tilak. Yeah. Book table. Book table. Black color devotee. He's like a black color book table. Yes. Yeah. Prabhu, thank you so much for this. Thank you so much, Prabhu. Wonderful. This has been fantastic. This thing to the memory lane. Thank you. And the Giriraj Maharaj one day is going to talk about the second part where Prabhupada came to Chennai 1972. Part 2 பேச போறார். நீங்க டைம் இருந்தா 8 மணிக்கு அப்ப கேட்கணும் YouTube. என்னென்ன கொடுக்கலையோ கொடுறாங்க. இப்போ என்ன Thank you, Prabhu. Hare Krishna. Thank you so much, Hare Prabhu. Krishna. Thank you so much. Vansha kalpataru bhasya Kripa sindhu bheva cha patitanam pavanebhyo Kodi Vaishnava. Kodi Vaishnava Vrinda ki jai. Hare Krishna.